இதெல்லாம் நாங்கள் லாஸ்ட் டைம் அதை ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுக்கல, கடைசியில் முடிக்கிறப்ப ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சு ஆல்ரெடி சேரன் தோழர் உட்காந்துருக்காரு, ரொம்ப நாள் கழிச்சு வந்துருக்காரு. சேரன் தோழர் வணக்கம் தோழர். நல்லா மாடு இதில் இது பாடநூல் பழைய இதெல்லாம் நான் இன்னும் முடியல. நான் கேட்குறேன் தோழர், மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறது எல்லா தோழர்களுக்கும் மகிழ்ச்சி. நான் சொன்னேங்க இந்த மாதிரி தேர்தல் வெஸ்டர்ன் பேசிக் ஆமாம், ஒரு கிளாஸ் எக்ஸாம் மட்டும். சரி தோழர், அது நண்பர் சேகரன் தோழர். தோழர் வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா தோழர்? நீண்ட நாள் ஆச்சு தோழர். லட்சுமணன் தோழர். நன்றி தோழர். தோழர் சேகரன் தோழர், செந்தில் தோழர், வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ரெண்டாவது ஆமாம் தோழர், கொஞ்சம் அந்த ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வேலையே ஊருக்கு இருக்குது, அதனால வர முடியல தோழர். அடுத்ததுல வந்துட்டு ஊருக்கு போயிருந்தேன் போன வாட்டி. ஊர் இதில் அந்த பேர் ஊர் பர்சனல் அஃபிஷியல் ஒர்க்கு இதில் தான் இருக்குது. இப்போ இது வந்து வார நடுவில் இருக்கிறதுனால வேலைக்கு போய் ஏன்னா ரொம்ப சிரமம் இல்லை. நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்புறம் நான் கொடுங்கலாம் கொடுங்க, நான் எனக்கு ஒரு 2 நாள் டைம் வைங்க வர முடியாமல். சரி இதெல்லாம் கட் பண்ணி இதெல்லாம் ஒரு இதாகிட்டு ஓகே. சரக்குங்கிறது தனியாக சந்தைக்கு போகாது. அப்போ அதுக்கு ஒரு உடைமையாளர் இருக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். அதே நேரம் ஒரு பொருள் சந்தையில் போய் வேற ஒரு நபருக்கு கொடுக்குறாங்க, ஒரு பண்டத்தை கொண்டு வேற ஒரு பொருள் கொடுக்குறாங்கன்னா அந்த பண்டத்துக்கு அவர் உடைமையாளராக இருக்கணும், சொந்தக்காரராக இருக்கணும். இது வந்து என்னோட பொருள் அப்படின்ற அந்த உரிமையாளராக இருக்கணும். அதே மாதிரி எதிர்த்தாப்புல வர்றவரும் அவரோட பொருளுக்கு உரிமையாளராக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த பொருட்களை மாறி மாறி இது பண்ணிக்குவாங்கன்றதை பார்க்குறோம். இது வந்து ஒரு நீதி, அதாவது சட்டம் நீதின்னு சொல்லுவோம்ல, நீ உன் பொருளை கொடுக்குறேன், நான் என் பொருளை கொடுக்குறேன் அப்படின்ற அந்த நீதிக்கு உட்பட்டு தான் அது நடக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதே நேரத்தில் இயல்பாகவே இந்த பொருளுக்கு இந்த மதிப்புள்ள பொருளுக்கு இவ்வளோ மதிப்புள்ள பொருள் தான் தருவோம் அப்படின்றது ரொம்ப இயல்பாக ஏதோ பொருட்கள்லேருந்து உருவாகிற மாதிரியான ஒரு தற்சிந்தனை உருவாகுது. இல்லை பொருட்கள்லேருந்து உருவாகலைன்றது விஷயம் நம்மளுக்கு தெரியும், ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம். ஸ்தூலமற்ற உழைப்பு தான் வந்து மதிப்பாக இருக்குது, ஸ்தூலமற்ற உழைப்பு தான் அங்கே மதிப்பாக இருக்குதுன்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஏதோ அந்த பொருளிலிருந்து வர்றதா அவங்க நினைக்கிறாங்க. அப்போ இது மாதிரியான பண்டமாற்று நடக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இந்த பண்டமாற்றுக்குன்னு அவசியமான ஒரு தேவை, முன்னிபந்தனை தேவை ஏற்படுது. என்னென்னா அந்த தேவையின் அடிப்படையில் வேற ஒரு சரக்கு, குறிப்பிட்ட அது தங்கமாக கூட இருக்கலாம், தங்கம் வெள்ளி இது மாதிரியான குறிப்பிட்ட சரக்குகள் அந்த பிரதானமான இடத்துக்கு வருது. அது சமூகமாக அதை ஏற்றுக்குது. ஒட்டுமொத்த சமூகமும் ஓகே, நீ இந்த பொருளை கொடுத்து என்னுடைய அந்த சரக்கு கொடுத்து இந்த சரக்குகளையெல்லாம் நீ வாங்கிக்கோ அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து பணம்ன்ற பொருள் வருது. நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அதுதான் கடைசியாக நம்ம பார்த்தது. சமதை வடிவம் இல்லை, பணம் வந்து ஒரு ஓகே சமதை வடிவம் ஓகே, கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வருது. பரிவர்த்தனைக்கு அது பரிவர்த்தனை பொருளாக வருது. பரிவர்த்தனையை எளிமையாக்குறதுக்காக வந்தது தான் பணம். அப்போ இன்னும் இந்த பணன்றது எப்படி வந்ததுங்கிறத இன்னும் தெளிவாக போக போக அந்த கட்டுரைகளை சொல்லுவார். குறிப்பாக இந்த பணத்தை வந்து ஏன் அவசியப்பட்டுச்சு, பணன்றது வரக்கான காரணம் என்ன. இப்போ என்கிட்ட இருந்து ஒரு பொருள் இவர்கிட்ட கொடுத்து அந்த இவர்கிட்ட இருந்து நான் ஒரு பொருள் வாங்குறேன். அப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு பொருள் கொடுக்க வரும்போது உங்களுக்கு அந்த பொருள் தேவைப்படலைங்கும் போது அங்கே சிக்கல் உருவாகுது. இல்லை எனக்கு இந்த பொருள் வேணாம், அவர்கிட்ட இருக்கிற பொருள் தான் வேணும் அப்படின்னு. ஆனால் இவர்கிட்ட வரும்போது இவர் உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் தேவைப்படல, அவர்கிட்ட இருக்கிற பொருள் தான் தேவைப்படுதும் போது அந்த இடத்துல ஒரு சிக்கல் உருவாகுது. அப்போ அந்த சிக்கலை சம்பாதிக்கிறதுக்காக தங்கமும் வெள்ளியும் அந்த இடத்துக்கு நீ தங்கத்தை கொடுத்து இந்த பொருளை வாங்கிக்கலாம், உனக்கு எவ்வளோ தங்கம் கொடுக்குறியோ அவ்வளோ தங்கத்துக்கு எவ்வளோ பொருள் வருமோ அந்த பொருள் எடுத்துட்டு போகலாம், எந்த பொருளை வேணாலும் வாங்கிக்கலாம், அதாவது இதை கொடுத்து நீ எதை வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வருது. அதுக்கு காரணம் என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு நாடோடி சமூகம்ன்றது ஒன்று வருது. ஏன்னா இந்த பரிவர்த்தனைக்கு முக்கியமாக பணம்ன்ற ஒரு பொருள் வரக்கான காரணம் நாடோடி சமூகமாக இருக்குது அப்படின்றதையும் அது ஏன் என்ன காரணம் அப்படின்றதையும் கொஞ்சம் விளக்கி கூட்டு போவார். இது பிரீஃபாக நம்ம இன்னைக்கு படிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்குது.
இப்போ தோழர் வாசிக்க ஆரம்பிக்கலாம். கல்பனா தோழரை ஆரம்பிக்கிறீங்களா? என்ன பக்கம்? தோழர் 126 பக்கத்தில் உழைப்பின் வெவ்வேறு உற்பத்தி பொருட்கள். பயப்படாதீங்க, கஷ்டமான பகுதிகளை தாண்டி வந்துட்டோம். எல்லாமே கஷ்டம் தான் தோழர். இதெல்லாம் ஈஸி. ஆமாம், அப்போ ஈஸி. அதே புரிஞ்சுட்டீங்கம்மா, அதை புரிஞ்சுக்கிட்டா இதெல்லாம் ஈஸி. இது என்னன்னா மாசு கூட பரவாயில்லை. யாக இருக்காரு பாருங்க. சொல்லி படிக்குது. உழைப்பின் வெவ்வேறு உற்பத்தி பொருட்கள் நடைமுறையில் ஒன்றோடு ஒன்று சமன் செய்யப்படுவதற்கும் இவ்வாறு சரக்குகளாக நடைமுறையால் மாற்றப்படுவதற்கும் வழி செய்கிற பரிவர்த்தனைகளின் போது அவசியம் காரணமாய் உருவாகிற படிகமே பணம். பரிவர்த்தனைகளின் வரலாற்று முன்னேற்றமும் விரிவாக்கமும் பயன் மதிப்புக்கும் இடையே சரக்குகளில் மறைந்துள்ள முரண்நிலையை வளர்க்கின்றன. வாணிப காரியங்களுக்காக இம்முரண்நிலைக்கு புறத்தெரிவிப்பை அளிப்பதன் அவசியம் சுயேட்சையான மதிப்பு வடிவம் நிறுவப்படுவதை ஊக்குவிக்கிறது என்கரேஜ். இது ஊக்குகிறது. நிறுவப்படுறதே ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது இல்லை. ஊக்குவிக்கிறதுன்னு போடலாம். அதான் தியாகம். சரக்குகளாகவும் பணமாகவும் சரக்குகளை வேறுபடுத்துவதன் மூலம் முடிவாக திருப்தி காணும் வரை அது ஓய்வதில்லை. அப்படியானால் உற்பத்தி பொருட்கள் சரக்குகளாக அடைகிற மாற்றம் நிறைவேற்றப்படுகிற அதே வீதத்தில் ஒரு தனி வகை சரக்கு பணமாக அடைகிற மாற்றமும் நிறைவேற்றப்படுகிறது. அடுத்து படிக்கிறது. அடிக்குறிப்பு 48. சரக்கு உற்பத்தியை நிரந்தரமாக்கிக் கொண்டே பணத்துக்கும் சரக்குகளுக்கும் இடையிலான பகைமையை ஒழிப்பதற்கும் இப்பகைமையின் அடிப்படையிலேயே பணம் ஜீவிக்கிறது என்பதால் பணத்தையே ஒழிப்பதற்கும் குறிவைக்கிற குட்டி முதலாளித்துவ சோசியலிசத்தின் கூர்மதியை இதிலிருந்து நாம் மதிப்பிட்டுக் கொள்ளலாம். போப்பாண்டவர் இல்லாமலேயே கத்தோலிக்க நெறியை நிலைநாட்ட முயல்வதை போன்றதே இது குறித்து மேலும் அறிய பார்க்கவும் எனது நூல் அரசியல் பொருளாதார விமர்சனத்திற்கு ஒரு பங்களிப்பு, பக்கம் 61 முதலானவை. சும்மா முயற்சி பண்ணுங்க, அடிச்சுட்டு பார்த்து தெரியல. இப்போ நான் என்ன பேசணுமோ அந்த விஷயத்தை தான் அதில் போய்ட்டு மூச்சு எடுப்பாரு. ஓகே, இப்போ முட்டியில் அடித்த முட்டிகள் போட வச்சது சரியா தொடர் பேசிக்க தொடர் டெனிஸ் தொடர். அதாவது உற்பத்தி பொருட்கள் வந்து சரக்குகளாக மாறின பிறகு அந்த சரக்குகளை கைமாற்றுவதற்கு இலகுவாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் பணம் வந்து வருது. அதற்காக தான் பணம் வருது. அப்போ பரிவர்த்தனையின் போது அது எப்படி அந்த பணம் வருதுன்னா, இந்த சரக்குகளோட வரலாற்று ரீதியான வளர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பரிவர்த்தனையோட ஒரு மாற்றமாக தான் அந்த பணம் வந்து வருது. அப்போ இது வந்து நமக்கு என்னவா தெரியுதுன்னா, வாணிப காரியங்களுக்கு இது சுயேட்சையாக புறநிலையிலேருந்து அது வந்து வெளியே வந்த பிறகு, சரக்கு அதுலேருந்து வெளியே வந்த பிறகு சுயேட்சையாக அது வந்து ரன்னாக ஆரம்பிக்குது. எல்லா விஷயம் அவனோட கையை விட்டு போன பிறகு அது வந்து ரன்னாக ஆரம்பிக்குது. அப்போ இங்கே என்ன ஒரு விஷயம்னா, ஒரு சரக்கு பணமாக மாறுது, பணம் மீண்டும் வந்து ஒரு சரக்காக மாறுது. இந்த ப்ராசஸ் வந்து அங்கே வந்து நடக்குது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. நீங்கள் வேறு யாராவது தொடர்பு சொல்கிறீங்களா? அந்த சுயேட்சையான மதிப்பிடத்தை நான் எப்படி பார்க்கறேன்னா, நிறைய வணிகம் போயிட்டே இருக்குது. இப்போ அந்த இடத்துல ரொம்ப முரண்பாடு வரும்போது சுயேட்சையான ஒரு பொருள் வந்து ரெண்டு பொருளுக்கும் மதிப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு தேவை வந்து அது வந்து இந்த சிக்கல்கள் வந்து சுயேட்சையாக வருதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ நிறைய பரிவர்த்தனை பண்ணுறோம். இப்போ பரிவர்த்தனை பண்ணும்போது சில இடத்துல என்ன, இப்போ பரிவர்த்தனை வந்து இந்த மதிப்பு இடத்துல ஒரு சிக்கல் ஆகுது. இப்போ எனக்கு ஒரு பொருள் கொடுத்து அதே உழைப்பதை வச்சு நான் வேறு பொருள் வாங்க முடியல. ஏன்னா நான் இவருக்கு ஒரு எக்ஸ் ஒரு பொருள், அவங்க வந்து ஒய் ஒரு பொருள் கொடுக்குறேன். திருப்பி எனக்கு வரும்போது எனக்கு அந்த பொருள் எனக்கு தேவையில்லை. அப்போ நான் ஒரு திருப்பி வரும்போது அந்த இடத்துல பரிவர்த்தனை சிக்கலாகுது. அப்போ இந்த சிக்கலை நிறைய பேருக்கு சிக்கலை தீர்வு பண்ணுறதுக்காக சுயேட்சையாக வந்து பணம்ங்கிற ஒரு வடிவம் வந்து வருது. அப்படிங்கிறது தான் அந்த சுயேட்சைங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த ரெண்டு பொருளுக்குன்னா மதிப்பை தெரிவிக்கிறது வந்து இது வந்து சுயேட்சை இங்கே இல்லை, சுயேட்சை மதிப்பு வேறு யாராவது சொல்கிறீங்களா? முயற்சி இந்த முரண்பாடு வந்து அது ஊக்குவிக்கணும்னா நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, இல்லை அது பரிவர்த்தனையும் வரலாற்று முன்னேற்றமும் விரிவாக்கமும் பயன் மதிப்புக்கும் மதிப்புக்கும் இடையே வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் எப்பவுமே நடந்துகிட்ருக்கு. ஏன்னா நமக்கு வந்து பயன் மதிப்பு மட்டும்தான் தெரியுது.
மதிப்பு என்ன அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு வந்து தெரியறது கிடையாது. அப்போ இந்த இரண்டுக்குமான முரண் இருக்கு இல்லையா, இந்த எதிர்கூறுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த முரண்பாட்டோட வளர்ச்சி கட்டத்தில் தான் பணம்ன்ற ஒரு வடிவம் வருது. ஏன்னா சமதைப்படுத்த, அதுவும் அது அந்த சரக்கு உற்பத்தி வந்து ஒரு சமூகமயமான ஒரு சூழலில் தான் இதுக்கான ஒரு வடிவம் வர்றதுக்கான சாத்தியதையும் வாழ்நிலையும் வந்து அதுக்கு வந்து வருது. அப்போ இந்த முரண்நிலை தான் வளர்ந்துகிட்டே வருது சரக்குகளுக்கு இடையான. அது எப்படி முரண்நிலையாகுது? அப்படியான பொருட்கள் இப்போ ஒரு பொருளை நம்ம வாங்குறோம்னா முதல்ல எதுக்காக வாங்குறோம்? பயன் மதிப்புக்காக தான் நம்ம வாங்குறோம். ஆனால் உண்மையாலுமே பயன் மதிப்புக்காக வாங்கினாலும் அதுக்குள்ள மதிப்புன்ற ஒரு விஷயம் இருக்கிறது தானே நம்ம இங்கே முக்கியமான காரணம். மதிப்பு அது கொடுக்குறங்காட்டி தான் நம்ம அதுக்கு இவ்வளோ பொருள் இவ்வளோ பணம் கொடுக்கணுன்ற இடத்த நோக்கி நம்ம நகர்றோம். அதனுடைய பயன் மதிப்பாக அதுக்காக நம்ம கொடுக்க போகல. ஆனால் வியாபாரம் அப்படி பரிவர்த்தனைன்னு வரும்போது வெளியில் தெரிகிற விஷயம் என்னென்னா, இந்த பயன் மதிப்பை மட்டுமே அடிப்படையாக வச்சுக்கிட்டு பார்க்கறது, அதனுடைய மதிப்பை பெருசாக கண்டுக்காம இருக்கிறது. அப்போ இந்த மதிப்பை கண்டுக்காம இருக்கிறங்காட்டி ஏற்படக்கூடிய அந்த முரண், அந்த சிக்கல் என்ன ஆகுதுன்னா சமூகத்தில் இயல்பாகவே பணன்ற ஒரு விஷயம் உள்ள வர காரணமாக. அப்போ பணன்றது வந்தோடனே என்ன ஆகுது, பயன் மதிப்பையும் பரிவர்த்தனை மதிப்பையும் சமப்படுத்துகிற ஒரு இடத்துக்கு வந்து சேருது. ஆனால் அது சமப்படுத்தலை, மேலும் முரணை வளர்த்திட்டு தான் இருக்குது. என்ன காரணம்னா பணன்றது விலை வடிவமாக தான் தெரிவிக்கப்படுது, அது மதிப்பு தெரிவிக்கல. ஆனால் மதிப்பு தெரிவிக்கிறதுக்கான ஒரு விலை வடிவம் தான் அது. அப்போ அந்த பிரச்சனை உருவாக்கிட்டே தான் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். பிரச்சனை இருக்குங்கிற அந்த முரண் வந்து இருந்துகிட்டே இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்களே அதே தான், உங்களுக்கு தேவையான பொருள் வந்து வேற எங்கேயோ இருக்குது, ஆனால் வந்து இவருக்கு தேவையான பொருள் உங்ககிட்ட இருக்குது. இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஆனால் அவர்கிட்ட வந்து உங்களுக்கு தேவையான பொருள் கிடையாது. அப்போ இது வந்து சிக்கலை ஏற்படுது. வியாபார இதுகளை வந்து சிக்கலை சுழற்சி எல்லாத்துக்குமே சுழற்சி. இந்த முரண் தான் வந்து இது என்ன முரணா இருக்குன்னா, இவருக்கு தேவை இந்த பயன் மதிப்புள்ள பொருள், அவருக்கு தேவை அந்த பயன் மதிப்புள்ள பொருள். ஆனால் அது வந்து நடக்கிறது கிடையாது. அப்போ மதிப்புங்கிற ஒரு விஷயம் வச்சு தான் இது கைமாற்றவே படுது. பயன் மதிப்பு வச்சு கைமாற்றப்படுறது கிடையாது. நமக்கு தேவை ஆனால் நம்ம எதை வச்சு கைமாற்றினா, இந்த அளவுக்கு உழைப்பு செலுத்தப்பட்ட ஒரு பொருளுக்கு அந்த அளவுக்கு உழைப்பு செலுத்தப்பட்டவருக்கு இந்த மதிப்பை தான் நம்ம வந்து கைமாற்றிக்கிறோம். இது வந்து நமக்கு தெரியறது கிடையாது. அப்போது சந்தை விரிவடைய என்ன ஆகுதுன்னா, இந்த முரண்பாடு வளர்ந்து இதுக்கு மாற்றக்கூடிய சமதையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சரக்கு வந்து பணம்ன்றது ஒரு சரக்காகுது. இங்கே அதுதான் மெயின் விஷயம். பணம்ன்றது பணமும் ஒரு சரக்கு, சில நேரங்களில் பணம் தனியாக மாறி இல்லை, பணம் தனி சரக்கு தனின்ற சரக்கை வந்து கைமாற்றத்துக்காக பயன்படுத்தக்கூடிய அதுவும் ஒரு சரக்கு. பொருள் வந்து சரக்கு வந்து பணமாக இருந்தது ஒரு கட்டம் வந்து இருந்தது. சரக்கு தான் பணம். சில இடங்களில் தங்கம், சில இடங்களில் வெள்ளி, சில இடங்களில் ரைஸு, உப்பு, இது மாதிரிலாம் இருக்குது. அப்போ இது என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அந்த பணமே வந்து சரக்காக மாறி பணம் சரக்காக வந்து பணம் தனியாகிடுச்சு. அதான் அது தனியான ஒரு இடத்த பிடிச்சிருச்சு. ஆமாம், எல்லாத்துக்கும் மேலேயா ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ பணம் வேற சரக்கு வேற அப்படின்ற இந்த முரணை கொண்டு நிறுத்திடுச்சு. பணம் வேற சரக்கு வேறங்கிற முரணை கொண்டு நிறுத்தங்காட்டி என்ன ஆகுதுன்னா, அதுக்கு அடிக்குறிப்பில் கூப்பிட்டு சொல்கிறாங்க என்னென்னு, இப்போ பணம் வேற மதிப்பு வேறன்னு சொல்கிறங்காட்டி தான் இன்னைக்கு இருக்கிற இந்த குட்டி முதலாளித்துவ சோசியலிசவாதிகள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பொருள் இருக்கிறங்காட்டி தானே மனுஷன் மதிக்க மாட்டேங்கிறாங்க. பணம் நிறைய இருக்கிறங்காட்டி தானே மனுஷன் மதிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பணம் இல்லாமல் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, எல்லாம் சமூகமே ஒன்றாயிருக்குல்ல அந்த அப்படி. அதாவது குட்டி சோசியலிசம், குட்டி முதலாளித்துவ அறிவுஜீவிகள்னு எடுத்துக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதலாளித்துவ சோசியலிசம், சோசியலிசவாதிகள், முதலாளித்துவ அறிவுஜீவிகள் அதை வந்து சோசியலிசவாதிகள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பணன்ற ஒரு பொருள் இருக்கிற இடத்துல மனுஷன் பணமே இல்லாம பண்ணிட்டோம்னா இந்த சமுதாயம் நிம்மதியா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்றது எப்படி இருக்குதுன்னா, ஒரு போப்பாண்டவர், கத்தோலிக்க மதத்துக்கு போப்பாண்டவர் முக்கியமானது. போப்பாண்டவர் இல்லாம அந்த கத்தோலிக்க சமூகத்தை வந்து வழி நடத்துறது இல்லை முக்கியமான ஒரு கொள்கையை கொண்டு வர்றதுன்றது நடைமுறை சாத்தியமா? அப்படியே ஒரு இடி போற வகையில் ஒரு கிறிஸ்டியன் ஒரு இடி சின்ன போவாங்க. இப்போ தான் நம்ம சொல்ல முடியும் மாதிரி சீப் ஒழிச்சு வச்சா கையால் நின்றுமா அந்த மாதிரி கேட்குறேன். ஓகே, தோழர் போலாங்களா? தோழர் போலாங்களா? எங்கெங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது போப்பை இழுத்துருவார், போப்பை இழுத்து வச்சு சட்டை போட்டு போவார். தோழர் சேரன் தோழர், வணக்கம் தோழர்களே. தோழர்கள் வந்து இந்த ஒரு சின்ன பேராகிராஃப் தான். தோழர்கள் வந்து விரிவாக பேசிட்டீங்க. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா,
ஒரு சரக்குக்குள் இருக்கக்கூடிய 2 காரணிகள் என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். பயன் மதிப்பும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அது சரக்கா இருந்தால் மட்டும்தான் அந்த 2 காரணிகள் என்பது இருக்கு. அது சரக்கா இல்லை, வெறும் உற்பத்தி பொருளாக இருந்துச்சுன்னா அது பயன் மதிப்பு மட்டும்தான். அதற்கு மதிப்பு என்பது கிடையாது என்பதை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த முதலாளித்துவ உற்பத்தி முறையில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தில் மட்டுமல்ல, சரக்கு உற்பத்தி சமூகம், அந்த சரக்கு உற்பத்தி சமூகத்தில் இந்த பயன் மதிப்புக்கும் இடையிலான ஒரு முரண் நிலை என்பது நிலவுகிறது என்பதை பார்க்கும். அப்ப இந்த முரண்பாட்டின் வெளி தெரிவிப்பு வடிவமாக என்ன வருது? உள்ள ஒரு முரண்பாடு இருக்கு, அது வெளியே எப்படி தெரியுது அப்படின்னா அது அதனுடைய மதிப்பு வடிவமாக வெளியே தெரியுது. அதுதான் மதிப்பு வடிவம் என்பது பணம் என்று நம்ம பார்க்கணும். அப்ப சரக்குகளுக்குள் இருக்கக்கூடிய அகமுரண்பாடுகள் என்பவை இங்கே புறத்தே வரக்கூடிய மதிப்பு வடிவமாக பணமாக அது வெளிப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த முரண்பாட்டின் வடிவமாக இருக்கக்கூடிய பணம் என்பது இந்த பரிவர்த்தனை முறை அமைப்பு என்பது வளர்ந்து வர அதுவும் தன்னுடைய வளர்ச்சியை பெறுகிறது என்பதையும் தோழர் இங்கே குறிப்பிட்டு காட்டுறார். அது எதுவரைக்கும் அந்த வளர்ச்சி பெறுகிறது அப்படின்னா, அது சரக்குகளும் பணமும் தனித்தனியாக வேறாக அது மாறுகிற வரை, அந்த மாற்றம் நிகழ்கிற வரைக்கும் அந்த முரண்பாடு என்பது அங்கே வெளிப்படுகிறது என்பதுதான் பார்க்குறோம். அப்போ அந்த முரண்பாட்டின் வடிவம் என்பது பணமாகவும் சரக்காகவும், அதாவது ஒரு சரக்குகளுக்குள் இருக்கக்கூடிய அக முரண்பாடு என்பது வெளிப்படையான முரண்பாடாக சரக்காகவும் பணமாகவும் அது வெளிப்படுகிறது என்பதுதான் தோழர் இங்கே சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. அப்ப இந்த முரண்நிலையை வளர்த்தது எது அப்படின்னா வாணிபம். அதிக அளவிலான வாணிபம் அதிகமாக வளர இந்த முரண்நிலை என்பது வளர்ந்து அது 2ஆக பிரிகிற வரைக்கும் அந்த முரண்நிலை என்பது வளர்ந்திருக்கிறது என்பதுதான் தோழர் இங்கே சொல்லக்கூடியதாக இருக்கு. அந்த அடிக்குறிப்பு அப்படின்னா, இந்த நம்ம பார்த்த இந்த அடிப்படையில் இந்த சரக்குகளுக்கும் பணத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பகைமை நம்ம இப்ப ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த பகைமையை ஒழித்து விட்டால் அந்த மனித குலத்தோட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து விடும் அப்படின்னு ஒரு குட்டி முதலாளித்துவ அல்லது குட்டி முதலாளித்துவ சோசியலிசவாதிகள் அப்படின்னு சொல்றாரு. இங்க யார சொல்றாருன்னா புருதோனை சொல்றாரு. புருதோன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய கருத்துப்படி பணத்தை ஒழிப்பது என்று சொல்றாரு. அதாவது முதலாளித்துவ சமூக அமைப்பு, முதலாளித்துவ உற்பத்தி முறை இருக்கின்ற அமைப்புல பணத்தை ஒழிப்பது என்ற விஷயம் அது நிறைவேறாத காரியம் என்பதை தான் தோழர் மார்க்ஸ் இங்கே சுட்டி காட்டுறாரு. அப்ப அவர் அதுக்கு பதிலாக புருதோன் என்ன சொல்றாருன்னா, உழைப்பு சீட்டுகளை கொடுப்பது. கேக்குதா? கேக்குதுங்க தோழர். தோழர் நான் பேசுறது கேட்கலையா? தோழர் இல்லை தோழர், கேட்டிருக்கு. மாவட்ட செயலாளர் வந்திருக்காருங்க. புரிதோ? ஓகே. வணக்கம் தோழர். தோழர் சேகர் தோழர் மதுரையின் ஆன்லைன் சிபிஎம் அவர் நாங்கெல்லாம் படிப்போம். அவர் அந்த இதோட சாரத்தை சொல்லுவார். மகிழ்ச்சி தொடரும் தோழர். வணக்கம் தோழர். ஆக இந்த ஒரு சரக்குக்குள் இருக்கக்கூடிய அந்த முரண்பாடு என்பது, அதாவது பயன் மதிப்புக்குமான அந்த முரண்பாடு என்பது வெளிப்படுகிற வடிவமாக பணம் என்பது இருக்கு. அந்த முரண்பாட்டின் வளர்ச்சி என்பது பணத்துக்கும் சரக்குக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடாக தனித்தனியாக பிரிவதாக இது வெளிப்படுகிறது என்பதுதான் தோழர் மார்க்ஸ் இங்கே சொல்லக்கூடிய விஷயமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்ப இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த அடிக்குறிப்பை பொறுத்த வரைக்கும் புருதோன் வைத்திருக்கக்கூடிய வாதம் என்பது இந்த பணத்தை ஒழிப்பது, பணம் தான் சகல பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதாக அவர் ஒரு கருதுகோளை வச்சிருக்காரு. அவர் ஒரு சோசியலிசவாதி தான். ஆனா
அவர் வந்து இந்த முதலாளித்துவ அமைப்பு முறையின் கீழ் அல்லது இந்த முதலாளித்துவ உற்பத்தி முறையின் கீழ் இருக்கக்கூடிய இந்த பணத்தை ஒழித்து அதற்கு பதிலாக உழைப்பு சீட்டுகளை கொடுப்பது, அந்த அடிப்படையில் அவர்களுக்கு உற்பத்தி பொருட்களை மாற்றி கொடுப்பது என்ற அடிப்படையில் அவர் வந்து பல்வேறு விஷயங்களை சொல்லி போய்கிட்டே இருக்காரு. அந்த புரிதோனை தான் தோழரின் மார்க்ஸ் இங்கே வந்து விமர்சிக்கிறாரு. இந்த அடிப்படையில் நம்ம வந்து இதை பார்த்துருக்கோம். அப்போ அதுக்கு தான் தோழரின் சொல்லக்கூடிய உதாரணம் என்பது போப்பாண்டவர் இல்லாமலேயே கத்தோலிக்க நெறியை நிலைநாட்ட முயல்வது. அப்படின்னா இங்கே வந்து கத்தோலிக்க நெறி எவ்வாறு நிலைநாட்டப்படுகிறது என்பதை வந்து சொல்றாரு. அப்போ இந்த மதம் என்பது மேலிருந்து கட்டப்படுகிற மதமா இருக்கு என்பதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ போப்பாண்டவர் அவங்களுடைய வார்த்தைப்படி அல்லது அவங்களுடைய நம்பிக்கைப்படி ஆண்டவர் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அவருடைய பிரதிநிதியாக போப்பாண்டவர் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான அமைப்பு முறைகள் என்பது இருக்கு. அப்போ இந்த போப்பாண்டவர் இல்லாமலேயே கத்தோலிக்க மதத்தை நிறுவுவது என்ற அடிப்படையில் அவர் வந்து தலைகீழாக அதை புரிந்து கொள்கிறார் என்பதுதான் தோழர் மார்க்ஸ் புருதோன் மீது வைக்கக்கூடிய விமர்சனமாக இருக்கு. தோழர்களே, இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தோழர்கள் கேட்கலாம். தோழருக்கு யாராவது கேள்விகள் கருத்துக்கள் இருக்குங்களா? அடுத்து பற்றி வாசிச்சிருக்கோம். உற்பத்தி பொருட்களின் நேரடி பண்டமாற்று ஒரு விதத்தில், ஆனால் உற்பத்தி பொருட்களின் நேரடி பண்டமாற்று ஒரு விதத்தில், ஆனால் இன்னொரு விதத்தில் அன்று மதிப்பின் ஒப்பீட்டு தெரிவிப்பின் ஆரம்ப வடிவத்தை பெறுகிறது. அந்த வடிவமாவது எக்ஸ் சரக்கு A = Y சரக்கு B. நேரடி பண்டமாற்றின் வடிவமாவது எக்ஸ் பயன்மதிப்பு A = Y பயன்மதிப்பு B. அடிக்குறிப்பு 49. இந்த எடுத்துக்காட்டில் பொருட்கள் ஏவும் பியும் இதுவரை சரக்குகள் அல்ல, பண்டமாற்று செயலின் மூலமாகவே அவை சரக்குகளாகின்றன. பரிவர்த்தனை மதிப்பை ஈட்டுகிற திசையில் பயனுள்ள பொருள் எடுத்து வைக்கும் முதலடி அது தன் உடைமையாளருக்கு பயனிலா மதிப்பாக அமைவதே. அவரது உடனடி தேவைகளுக்கு அவசியமான ஒரு பண்டத்தின் மேல் மிச்ச பகுதியாக அமையும் போதே அது நிகழ்கிறது. பொருட்கள் இயல்பாகவே மனிதனுக்கு புறத்தே உள்ளவை, ஆதலால் அவனால் உடைமை மாற்றம் செய்யத்தக்கவை. இந்த உடைமை மாற்றம் ஏலியனேஷன் பரஸ்பர தன்மையுள்ளதாக இருக்க வேண்டுமானால் மனிதர்கள் ஒரு மொழியா உடன்படிக்கை மூலம் ஒருவரை ஒருவர் உடைமை மாற்றம் செய்யத்தக்க அந்த பொருட்களின் தனி உடைமையாளர்களாகவும் இதன் பயனாய் சுயேட்சையான ஆட்களாகவும் கொள்வது மட்டுமே அவசியம். ஆனால் பொது சொத்தின் அடிப்படையிலான புராதன சமுதாயத்தில் இப்படிப்பட்ட சமுதாயம் தந்தைவழி குடும்பத்தின் புராதன இந்திய கிராம சமுதாயத்தின் அல்லது பெருவிய இங்கா அரசின் வடிவங்களில் எவ்வடிவத்தை எடுத்தாலும் இப்படிப்பட்ட பரஸ்பர சுயேட்சை நிலைக்கு இடமில்லை. எனவே சரக்குகளின் பரிவர்த்தனை முதலில் இப்படிப்பட்ட சமுதாயங்களின் எல்லைகளில் மற்ற ஒத்த சமுதாயங்களுடன் அல்லது அவற்றின் உறுப்பினர்களுடன் அவை தொடர்பு கொள்ளும் இடங்களில் தொடங்குகிறது. ஆயின் உற்பத்தி பொருட்கள் ஒரு சமுதாயத்தின் வெளியுறவுகளில் சரக்குகளானதுமே அவை பிரதி செயலின் மூலம் இதன் உள்ளுறவிலும் சரக்குகளாகின்றன. அவை பரிவர்த்தனை செய்து கொள்ளத்தக்கவையாய் இருக்கிற விகிதாச்சாரங்கள் முதலில் முற்றிலும் சந்தர்ப்பவசமானவையே. அவற்றை பரிவர்த்தனை செய்து கொள்ளத்தக்கவை ஆக்குவது அவற்றை உடைமை மாற்றம் செய்ய வேண்டும் என்ற அவற்றின் உடைமையாளர்களின் பரஸ்பர விருப்பமே. இதற்கிடையில் பயனுள்ள அந்நிய பொருட்களுக்கான தேவை படிப்படியாக நிலைபெறுகிறது. பரிவர்த்தனை இடைவிடாமல் திரும்ப திரும்ப நிகழ்வது அதனை இயல்பான சமூக செயல் ஆக்கிவிடுகிறது. எனவே காலப்போக்கில் உழைப்பின் உற்பத்தி பொருட்களில் ஒரு பகுதியாவது பரிவர்த்தனையை தனி நோக்கமாக கொண்டு உற்பத்தி செய்யப்பட வேண்டும். அக்கணத்திலிருந்தே நுகர்வு காரியங்களுக்கான ஒரு பொருளின் பயனுடைமைக்கும் பரிவர்த்தனை காரியங்களுக்கான அதன் பயனுடைமைக்கும் இடையிலான வேறுபாடு உறுதியாக நடைபெற்று விடுகிறது. அதன் பயன் மதிப்பு அதன் பரிவர்த்தனை மதிப்பிலிருந்து வேறுபட்டதாகிறது. மறுபுறம் பொருட்கள் பரிவர்த்தனை செய்து கொள்ளத்தக்கவையாக இருக்கிற அளவு வழிபட்ட விகிதாச்சாரம் அவற்றின் உற்பத்தியையே பொறுத்ததாகிறது. வழக்கம் அவற்றை திட்டமான பருமன்களுடைய மதிப்புகள் என முத்திரை பதிக்கிறது. 49 பாருங்க. 127 பக்கம்.
கீழே ஒரே நிமிஷம் தோழ லைன்ல இருக்காங்க. ஆமாம் பேசுவோம். கீழே கூட நீங்க உட்காந்துக்கலாங்க. ஆமாம், நம்ம மீட்டிங் கொடுங்க, நல்லா தான் இருக்கு. இவ்வளவு சூட்டில் எப்படி உட்காந்து இன்னும் 1.5 hour 7 லேருந்து 9 வரைக்கும் எவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க? 120 பேர். இதுதான் முதல் முதல்ல கூலி விலை லாபம் புத்தகம் படிச்சு முடிச்சாங்க. அதை முடிச்சுக்கிட்டு இப்போ மூலதனம் படிச்சாங்க. ஏன்னா அது எடுத்த உடனே மூலதனம் படித்தாங்க அப்படின்னா மூலதனத்தில் வந்து வெறும் நிறைய கலைச்சொற்கள் புதுசாக இருக்குது. இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும்போது இது யாருடைய மொழிபெயர்ப்பு? அது கொஞ்சம் அது கூலி விலை லாபம் படித்தாங்க அப்படின்னா அது ஒரு ஸ்பீச் தான் கொடுத்துருவோம். அது உரையாக இருக்குது. அது கொஞ்சம் இப்போ மேலோட்டமாக சொல்லிட்டு வராங்க. இப்போ தோழர்கள் அதை வாசிக்கும் போது கொஞ்சம் அந்த கலைச்சொற்கள் கொஞ்சம் அவங்களுக்கு இதாகிடும், ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறது. அதனால் முதல்ல அந்த புத்தகத்தை கொஞ்சம் வாசிக்க மகிழ்ச்சி. ஒரு ஹார்ட் ஒர்க்கை கையில் இது வரியாக படித்து அது பொருள் புரிஞ்சுக்கிறோம். அது கூட்டாக படிக்கிறப்ப தான் இது படிக்கணும். 1800 பக்கம் வரும் நினைக்கிறேன். முதல் தொகுதி முடிச்சிட்டாவே ஓரளவுக்கு வந்து யாரும் வந்து இப்போ பாரத புத்தக ஆணையத்தினுடைய வெளியீடு வந்து இந்த 3 தொகுதிகளையும் சுருக்கி கொடுத்துரு வடிவணி கொடுத்துருக்காரு. ஜீவா கொடுத்துருக்குன்னு இவர் ஜார்ஜ் பொலிஸ்டர்னு சொல்லிட்டு மக்களுக்கான மார்க்ஸ்ன்ற புத்தகத்தில் இந்த 3 தொகுதியுமே வந்து அதாவது முதல் தொகுதியில் 3வது தொகுதியில் இருக்கிறது முன்னாடி வச்சு ஒரு போர்வையாக எழுதி யாகுவை யாராவது சந்திச்சிருக்கிறீங்களா? ஆங்கில பத்திரிகை எடுத்தாருன்னா அது அப்படியே தமிழில் வாசிப்பார். பெரிய குறிப்போ எல்லாத்தையும் தான் இருக்கிறார். பெரிய குறிப்போ சொற்களை பொருள் கரெக்டாக தேடணுங்கிறது கிடையாது. ஆசிரியர் போட்டு வந்து ஆங்கில ஹிந்து நாளிதழ் எடுத்தாருன்னா தமிழ் ஹிந்து படிக்கிறாரா வேகப்படுத்துற பெரிய சப்ஜெக்ட் எடுத்தீங்க. கொடிவிலை இல்லாமல் அப்படியே வந்துருக்கோம். இதில் யாருக்கு மாற்றி இலக்கியத்தில் படித்தவங்க யாரும் இல்லை. நான் இது ஆக்சுவலாக நான் ஒரு வால்யூம் முடிச்சுட்டேன். ஏன்னா நம்ம முடிச்சிட்டேன். இதை நான் திருப்பி படிக்கிறேன். ஏன்னா இதில் ஒரு வாசிப்பில் இது முடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சது. 2019 அவர் 3 எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அவர் தான் ஹெட் மாஸ்டர். பேச்சுகளை மூலம் வாசிப்புன்னு சொல்லி சென்னையில் இருந்துட்டு ஓஎம்ஆர் ஃபஸ்ட்டு நேரடி வாசிப்பு நடத்திட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் நினச்சி நடத்திட்டு இருந்தது. இந்த 2019 இந்த கொரோனா டைமில் ட்விட்டரில் கொஞ்சம் அதிகமாக இயங்கிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் ஒரு செட்டு சேர்ந்து தமிழ் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அந்த தமிழ் மார்க்ஸ் டீம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ கேள்விப்பட்டிருக்கோம், யூடியூப்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கோம். இப்போ அதிலிருந்து அப்புறம் நான் கொஞ்சம் வாசிப்பு மேலே எனக்கு கொஞ்சம் விருப்பம் அதிகம். முதல்ல பிள்ளை படிக்க முன்னாடி வாசிப்பு மேலே விருப்பம் அதிகமாக அங்கேருந்து அப்படியே வாசிப்பு பண்ண விஜய் தொடர்பு அவருக்கு கொஞ்சம் பழக்கம் பண்ணாரு. இப்போ அவர் மூலமாக மூலதனம் வாசிக்கிறது ஆன்லைனில் வாசிக்கிறது மாதிரி பண்ணுவாங்க. 20 பக்கம் படிச்சிருக்கீங்களா? ஒரு நாளைக்கு இல்லை, 5-8 பக்கம் போகும். ஒரு பேராகிராஃப் படிச்சதோட அது சம்பந்தமான விளக்கம். ஆமாம், நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் முடிச்ச வரைக்கும் அதில் ஏதாவது விட்டு போனோம்னா அவர் பண்ணுவார். அந்த மாதிரி 6 வாரத்துக்கு முன்னால் என்ன பேசணும், என்ன எதை விவாதிச்சோங்கிறது நினைவில் இருக்குது. ஆமாம், அது அப்பப்போ வாரம் ரிவ்யூ படிக்கிறதோட அது அப்படியே எழுதிட்டு வரணும். வாட்ஸ்அப்பில் தொடர் குறிப்பு போட்டுருவாரு, சம்மரைஸ் பண்ணி அந்த சாரத்தை எழுதிடுவார். போன வாரம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சாரமாக நான் எழுதி போட்டுருவேன் வாட்ஸ்அப்பில் போட்டு. அப்புறம் வந்து வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யாரையாவது பேச சொல்லுவார், இல்லை அவரே சொல்லிடுவார். நம்ம லாஸ்ட் டைம் இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இருக்கிறாரு. நான் இப்போ வந்து இளைஞரை கேஜா அப்படிங்கிறவர் ஒரு 700-800 ஆவணங்களாகவும் புத்தகங்களாகவும் இவரை கோஷை கொடுத்து எழுதினது. இந்தியாவில் ஆவண காப்பகத்தில் படித்தது 360 பக்கம். இப்போ கடற்கடனும் மொழிபெயர்ப்பு போட்டிருக்காங்க பாரதிய யாருடைய வெளியீடுங்க. ஆனால் அப்படி ஒரு மொழியாக்கம் கோட்சேவோட
ஆட்டோபயோகிராஃபி பரிணாமம். பிறந்ததிலிருந்து தன் வரலாறு 1949 நவம்பர் 15 தூக்கிலிட்டு அவருடைய சாம்பலை உள்ளூர் நதியில் கிடைக்கிற வரைக்கும் ஏராளமான பல விஷயங்களை நம்ம சொல்லியிருப்பாங்க இல்லையா. காந்தி கொள்வதற்கு 5 முறை முயற்சி எடுத்தாங்க. அது எதெல்லாம் உண்மை, எதெல்லாம் வந்து கோட்சேவனுடைய கடைசி வாக்குமூலம் அவ்வளவு அற்புதமானது, உயர்வானதுன்னு சொல்லுவாங்க. அந்த கோட்சேவனுடைய அஸ்தி சாம்பல் வந்து இப்போவும் நாக்பூரில் இருக்கிறதா சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவும் உண்மை அது. கேட்குறீங்களா? உண்மையானு கேட்குறீங்களா? உண்மை இல்லைன்னு சொல்லுவோம். கோட்சேவனுடைய வழக்கறிஞர்கள் ஒரு 3 பேர் தயாரித்து கொடுத்த அறிக்கை தான் அந்த கோட்சே முன்மொழிந்தது. எதற்காக முன்மொழிந்தார்னா, சாவர்கருக்கும் மற்ற இதரர்களுக்கும் யாருக்கும் இதில் தொடர்பு இல்லை, நான் மட்டும்தான் இதை செஞ்சேன், இந்து ராஷ்டிராவின் மீது அப்படித்தான் அவர் அதை கொண்டு வராரு. அது வலிந்து திணிக்கப்பட்டது. இந்த கொலைக்கு ஏதாவது ஒரு தத்துவ பின்னணி தேவை. சரி, டீ காஃபி ஏதாச்சும் ஏற்பாடு தேவைப்படுறேன். சரி, நான் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுறேன். நான் அடுத்த முறை சொல்லி கீழே உட்காந்துருக்கேன். இவ்வளவு சரி ஏற்பாடு பண்ணுறேன். இதோட தொடருங்க. சரி, வாட்ச் பகுதி வேணால் மறுபடியும் ஒரு தடவை வாட்சிருங்க. வாட்ச் அதே பகுதியை மறுபடியும் வாட்சிருங்க. இந்த உற்பத்தி பொருட்கள் நேரடி மறுபடியும் இன்னொரு தடவை வாட்ச். உற்பத்தி பொருட்களின் நேரடி பண்டமாற்று ஒரு விதத்தில் ஆனால் இன்னொரு விதத்தில் அன்று மதிப்பின் ஒப்பீட்டு தெரிவிப்பின் ஆரம்ப வடிவத்தை பெறுகிறது. அந்த வடிவமாவது எக்ஸ் சரக்கு ஏ ஈக்குவல் ஒய் சரக்கு பி. நேரடி பண்டமாற்றின் வடிவமாவது எக்ஸ் பயன் மதிப்பு ஏ ஈக்குவல் ஒய் பயன் மதிப்பு பி. இந்த எடுத்துக்காட்டில் பொருட்கள் ஏவும் பிவும் இதுவரை சரக்குகள் அல்ல, பண்டமாற்று செயலின் மூலமாகவே அவை சரக்குகளாகின்றன. பரிவர்த்தனை மதிப்பை ஈட்டுகிற திசையில் பயனுள்ள பொருள் எடுத்து வைக்கும் முதலடி அது தன் உடைமையாளருக்கு பயனில்லா மதிப்பாக அமைவதே. அவரது உடனடி தேவைகளுக்கு அவசியமான ஒரு பண்டத்தின் மேல் மிச்ச பகுதியாக அமையும் போதே பண்டத்தின் மேல் மிச்ச பகுதியாக அமையும் போதே அது நிகழ்கிறது. பொருட்கள் இயல்பாகவே மனிதனுக்கு புறத்தேயுள்ளவை, ஆதலால் அவனால் உடைமை மாற்றம் செய்யத்தக்கவை. இந்த உடைமை மாற்றம் ஏலியனேஷன் பரஸ்பர தன்மை உள்ளதாக இருக்க வேண்டுமானால் மனிதர்கள் ஒரு மொழியா உடன்படிக்கை மூலம் ஒருவரை ஒருவர் உடைமை மாற்றம் செய்யத்தக்க அந்த பொருட்களின் தனியுடைமையாளர்களாகவும் இதன் பயனாய் சுயேட்சையான ஆட்களாகவும் கொள்வது மட்டுமே அவசியம். ஆனால் பொது சொத்தின் அடிப்படையிலான புராதன சமுதாயத்தில் இப்படிப்பட்ட சமுதாயம் தந்தை வழி குடும்பத்தின் புராதன இந்திய கிராம சமுதாயத்தின் அல்லது பெருவிய இங்கா அரசின் வடிவங்களில் எவ்வடிவத்தை எடுத்தாலும் இப்படிப்பட்ட பரஸ்பர சுயேட்சை நிலைக்கு இடமில்லை. எனவே சரக்குகளின் பரிவர்த்தனை முதலில் இப்படிப்பட்ட சமுதாயங்களின் எல்லைகளில் மற்ற ஒத்த சமுதாயங்களுடன் அல்லது அவற்றின் உறுப்பினர்களுடன் அவை தொடர்பு கொள்ளும் இடங்களில் தொடங்குகிறது. ஆயின் உற்பத்தி பொருட்கள் ஒரு சமுதாயத்தின் வெளியுறவுகளில் சரக்குகளானதுமே அவை பிரதி செயலின் மூலம் அதன் உள்ளுறவிலும் சரக்குகளாகின்றன. அவை பரிவர்த்தனை செய்து கொள்ளத்தக்கவையாய் இருக்கிற விகிதாச்சாரங்கள் முதலில் முற்றிலும் சந்தர்ப்பவசமானவையே. அவற்றை பரிவர்த்தனை செய்து கொள்ளத்தக்கவை ஆக்குவது அவற்றை உடைமை மாற்றம் செய்ய வேண்டும் என்ற அவற்றின் உடைமையாளர்களின் பரஸ்பர விருப்பமே. இதற்கிடையில் பயனுள்ள அந்நிய பொருட்களுக்கான தேவை படிப்படியாக நிலை பெறுகிறது. பரிவர்த்தனை இடைவிடாமல் திரும்ப திரும்ப நிகழ்வது அதனை இயல்பான சமூக செயல் ஆக்கிவிடுகிறது. எனவே காலப்போக்கில் உழைப்பின் உற்பத்தி பொருட்களில் ஒரு பகுதியாவது பரிவர்த்தனையை தனி நோக்கமாக கொண்டு உற்பத்தி செய்யப்பட வேண்டும். அக்கணத்திலிருந்தே நுகர்வு காரியங்களுக்கான ஒரு பொருளின் பயனுடைமைக்கும் பரிவர்த்தனை காரியங்களுக்கான அதன் பயனுடைமைக்கும் இடையிலான வேறுபாடு உறுதியாக நிலை பெற்று விடுகிறது. அதன் பயன் மதிப்பு அதன் பரிவர்த்தனை மதிப்பிலிருந்து வேறுபட்டதாகிறது. மறுபுறம் பொருட்கள் பரிவர்த்தனை செய்து கொள்ளத்தக்கவையாக இருக்கிற அளவு வழிபட்ட விகிதாச்சாரம் அவற்றின் உற்பத்தியையே பொறுத்ததாகிறது. வழக்கம் அவற்றை திட்டமான பருமன்களுடைய மதிப்புகள் என முத்திரை பதிக்கிறது.
யாரோ முயற்சி பண்ணுறீங்களா? அந்த 49வது அடிக்குறிப்பு. அடிக்குறிப்பு 49. இருவேறு பயன் மதிப்புகள் பரிவர்த்தனை செய்து கொள்ளப்படுவதற்கு பதிலாக பண்டங்களின் வரைமுறையற்ற குவியல் ஒரே ஒரு பண்டத்தின் சமதையாக தரப்படும் போது காட்டுமிராண்டிகளின் வாழ்வில் பல நேரங்களில் இதுவே நிலைமை. உற்பத்தி பொருட்களின் நேரடி பண்டமாற்றும் கூட பச்சை பிள்ளை பருவத்தில் உள்ளது. ஆரம்பிச்சு பண்ணுறீங்களா? தொடர். இது அதான் பரிவர்த்தனை மதிப்பு பற்றி சொல்கிறாங்க. அதாவது பரிவர்த்தனை எங்கே நடக்குது? இப்போ எக்ஸ் சரக்கு ஏ = ஒய் சரக்கு பி அப்படிங்கிற பட்சத்தில் அது வெறும் சரக்கு இதாக தான் இருக்குது, பொருளாக தான் இருக்குது. அது இன்னும் சரக்காக மாறலை. அது எப்போ சரக்காக மாறும்னா பரிவர்த்தனை ஆகிறப்ப தான் அது சரக்காக மாறும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதேமாரி இது சொல்கிறோம். அதாவது அது எப்போ சரக்காகுதுன்னா அந்த அது ஒரு ஓனருக்கு பயன் மதிப்பு என்ன சொல்கிறது, பயன் மதிப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது பரிவர்த்தனைக்கு போகுங்கிறது இருக்குது இல்லையா? அதாவது ஃபஸ்ட்டு இது உடைமையாளருக்கு அது தேவையில்லாத பொருளாக இருக்கணும். அப்போ தான் அது பரிவர்த்தனை போகும். அது தேவையில்லாத பொருளாக இருந்தால் அவரே கன்சியூம் பண்ணிக்குவோம். இது அதுதான் சொல்கிறாரு. ஸோ அப்போ இதில் பரிவர்த்தனை இந்த பண்டை மாற்றம் எப்படி நடக்குதுங்கிறத சொல்கிறாரு. இந்த பண்டை மாற்றத்து இதோட இதில் இந்த சமூகத்தில் நீங்கள் எதாவது யாராவது சொல்கிறீங்களா? அதாவது உற்பத்தி பொருட்கள் நேரடியாக பண்டமாற்றம் செய்யப்படும் போது அதோட அது பயன்மதி இருக்கக்கூடிய புக்கு நான் என்னோடய பேனாவை கொடுக்குறேன். அப்படி ஒரு விதத்தில் மட்டுமே, இரண்டு புறமும் இல்லாமல் ஒரு விதத்தில் மட்டுமே நடக்கும்போது ஜஸ்ட் என்ன நடக்குதுன்னா பயன் மதிப்புகள் மட்டும்தான் பரிமாற்றம் செய்யப்படுது. இப்போ பரிவர்த்தனை மதிப்பு வரணும், அது சரக்காக இருக்கணும் அப்படின்னா அது கைமாற்று சந்தைக்கு வரணும். அப்போ மட்டும்தான் அது சரக்காக இருக்கும். அப்போ இதுக்கான முன் நிபந்தனை என்னவா இருக்குது அப்படின்னா அது உடைமையாளருடையக்கு தேவையை, அதாவது அவருடைய தேவையை பூர்த்தி செய்து அதுக்கு அதிகமாக மேல் மிச்சமாக தேவையில்லாத ஒரு இடமா இருக்கும்போது மட்டும்தான் அது சரக்கா அதிகமாக இருக்கும். அதான் அப்படி இருக்கும்போது மட்டும்தான் அது என்ன பண்ண முடியும், ஒரு சரக்கா பரிவர்த்தனத்துக்கான ஒரு முன் நிபந்தனையாக அது இருக்குது. அப்படி அது பண்ணும்போது என்னவா வருது அப்படின்னா, இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா அது ஒரு மொழி, ஏதாவது கம்யூனிகேஷனில் தான் பண்ண முடியும். அப்போ அந்த கம்யூனிகேஷனுக்கு ஒரு மொழி தேவையாக இருக்குது. இன்னொன்று அவர்களுக்குடைய ஒரு ஒப்பந்தம் தேவைப்படுது, எழுதப்படாத ஒப்பந்தம். இன்னொன்று அந்த சரக்கு மேலே அவர்களுக்கான ஒரு சுயேட்சையான உரிமை இருக்கணும். நான் என்னோடது, நான் அதை என்ன வேணால் பண்ணலாம், விற்கலாம். அதே மாதிரி அது அவரோடது, அதை யாருக்கு வேணால் விற்கலாம் அப்படின்ற ஒரு சுயேட்சையான ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல முன்னிபந்தனையாக இருக்கும். ஆனால் இந்தியா போன்ற சமூகங்களில் நிலம் பெரிய இங்க அரசு அங்கே நிலம் பொதுவானது தான். அரசோ ஏதோ ஒரு பொதுவானது, ஒரு பொதுவாக இருக்குது, யாருக்கும் சொத்து வகைப்பட்டுன்னு சொல்லி ஒரு இப்போ அப்படி பிரித்து அப்படின்ற மாதிரியான ஒரு கிடையாது. அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு பரிணாம வளர்ச்சி வர்றதுல சுயேட்சையாக ரன் ஆகக்கூடிய ஒரு சரக்கு சுயேட்சையாக ஒரு உடைமையாளர் தன்னுடைய இதை செய்யறதுக்கு பண்ண முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி தடையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இப்படி படிப்படியாக கைமாற்றம் பரிவர்த்தனை நடக்க அது பெரும்பான்மையான சமூகத்தில் சுயேட்சையாக அங்கீகரிக்கப்படுது. அதோட எல்லை என்னென்னா, ஒரு சமுதாயத்திலிருந்து இன்னொரு சமுதாயத்துக்கு கைமாற்றப்படுறது ஆரம்பத்தில் தான் இது நடக்குது. அப்போ இது என்னென்னா ஜஸ்ட் ஒரு பயனுள்ள பொருட்கள் இல்லாமல் நுகர்வு பொருட்கள் அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகுது. அப்போ தேவையான பொருட்கள் இல்லாமல் ஆடம்பரமான மற்ற பொருட்கள் இது எல்லாமே வரக்கூடிய, ஏன்னா சந்தை விரிவடைய ஒரு சமுதாயத்திலேருந்து இன்னொரு சமுதாயம், ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமம், ஒரு நாட்டிலேருந்து இப்படி விரிவடைய அதற்குன்னு சொல்லி ஒரு தனியான ஒரு இடம் வருது. அப்போ அங்கே என்னவா இருக்குதுன்னா ஜஸ்ட்டு தேவைக்கு அப்படின்னு இல்லாமல் நுகர்வு பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கான தனியாக உற்பத்தி பரிவர்த்தனைக்காக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சமுதாயமாக அது மாற்றம் அடையும் போது தான் இது இன்னும் விரிவடையுது. இது படிப்படியாக தான் இது விரிவடைஞ்சு பரிவர்த்தனைக்காக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சமூகம், முதலாளித்துவ சமூகம் பரிவர்த்தனைக்காக மட்டுமே அது உற்பத்தி செய்யப்படுது. யாரோட பயனை பூர்த்தி செய்யணும், சொந்த பயனை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி உற்பத்தி செய்யப்படாமல் இப்படியான ஒரு நிகழ்வு. அப்படி மாறும்போது என்ன ஆகுதுன்னா மதிப்பு, அந்த பருமன் இருக்கு இல்லையா,
பிரியுது. உழைப்பு நேரம் அப்படின்ற வரைக்கும், உழைப்புன்ற வரைக்கும் வந்தது வந்து இந்த இடத்துல வந்து உழைப்பு நேரம் தான் மதிப்பாக மாறுது. இந்த பரிவர்த்தனைக்காக செய்யப்படும் போது தான் இந்த வடிவத்தை வந்து அது வெளிப்படையாக வந்து வெளிப்படுத்தி பண்டமாற்றம் திட்டமான ஒரு பருமனா தோழர் சொன்னோம். அதிகமாக சொல்கிறதுக்குலாம் வந்து தோழர் தெரியாது எல்லாம் அதான் சரக்குன்னு இருக்குது அப்படின்னா இப்போ ஏ சரக்கு எடுத்துகிட்டு போய் எக்ஸுன்ற ஒரு நபர் ஏ சரக்கு எடுத்துகிட்டு போய் ஒய்ங்கிற நபர்கிட்ட இருக்கிற பி சரக்கு வாங்குறாரு. இப்போ இது பண்டமாற்றம் தான். இப்போ நம்ம பார்த்தோம்னா ஆதியில் ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்கணும் அப்படின்ற அதே தான். இங்கே பரிவர்த்தனைன்றதும் அதே தான். பணன்ற சரக்கை கொடுத்து எனக்கு தேவையான ஒரு பொருளை வாங்குறேன், வேற ஒரு சரக்கை வாங்குறேன். இது இயல்பாக நடக்கிறது. இப்போ இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா முதல்ல அங்கே முன் நிபந்தனையான சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னு, இந்த பொருள் என்னோடதுன்ற அந்த இது இருக்குது. ரெண்டாவது தனி உடைமை இருக்கும். ரெண்டாவது இது எனக்கு இதனுடைய பயன் மதிப்பு எனக்கு போதும், எனக்கு இதுக்கு மேலே எனக்கு இது பயன் மதிப்பு இல்லை, இது வேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்றது என்ன பண்ணணும். மூணாவது பொருள் வெளியே இருக்கும். அப்போ தான் வெளியே இருந்தால் தானே மற்றவங்க நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். மனசுக்குள்ளே இது ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சி பொருள் இருக்காதுங்க. இப்போ பொருள்ன்றது முதல்ல வெளியே இருக்குது, இதுதான் பொருள். இப்போ இதுக்குள்ளே நடக்குது. இப்போ இந்த விஷயங்கள் நடக்கும்போது அப்போ இதெல்லாம் எங்கே நடக்கும், இந்த மாதிரி ஒரு பரிவர்த்தனை நடந்துட்டு இருக்குதுல்ல அப்படின்ற போது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பரிவர்த்தனைன்றது நடந்திருக்குது. அது எங்கேன்னா இந்திய சமூகங்களையும் பெருவியாக இருக்கக்கூடிய இங்க அரசும் அங்கெல்லாம் வந்து தனி உடைமைன்றதே கிடையாது. அங்கே ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்குவாங்க. அப்படி அந்த மாதிரியான சமூகங்களில் இது மாதிரியான ஒரு பரிவர்த்தனைன்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றதையும் தொட்டு காட்டுறாரு. அப்போ இதெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்ற வரும்போது முதலாளித்துவ சமூக அமைப்பாக மாறும்போது அந்த சமூக அமைப்பில் தான் இதெல்லாம் மாற முடியும். அதுவும் நுகர்வுக்காகவே உற்பத்தி செய்கிறதுன்றது வரும்போது தான் இந்த பரிவர்த்தனைன்றது இன்னும் நிறையா நடக்கும். அதிகமாக பரிவர்த்தனைகள் நடந்துட்டு இருந்ததுனா தான் இந்த மதிப்புன்ற விஷயமே வெளிப்பட ஆரம்பிக்குது. அது திட்டமாக ஒரு பருமன் அப்படின்ற ஒரு நிலையை நோக்கி நகருது. ஒரு சரக்குற திட்டமான ஒரு பருமன்ற ஒரு இடத்தை நோக்கி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ வேறு யாராவது சொல்கிறீங்களா? தோழர் போயிடலாங்களா? சேரன் தோழர். ஓகே தோழர்களே, நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம், மதிப்பு தெரிவிப்பின் ஆரம்ப வடிவம் அப்படின்னா ஒப்பீட்டு மதிப்பு தெரிவிப்பின் ஆரம்ப வடிவம் என்ன பார்த்துருக்கோம்னா எக்ஸ் சரக்கு ஏ ஈக்குவல் டு ஒய் சரக்கு பி. இப்போ இங்கே வந்து எக்ஸு ஒய்ன்றதுலாம் ஆட்கள் கிடையாது, ஏதோ ஒரு சரக்கு. அப்போ ஏ என்பது இந்த எக்ஸ் என்பது அந்த சரக்கோட எண்ணிக்கையாக இருக்கலாம். எக்ஸ் சரக்கு ஏ என்ற சரக்கின் எண்ணிக்கை எக்ஸு, அதே போல் பி என்ற சரக்கின் எண்ணிக்கை ஒய். அப்போ இதில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா 30 கிலோ கோதுமை ஈக்குவல் டு 20 மீட்டர் துணி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதுதான் வந்து ஒப்பீட்டு மதிப்பு வடிவத்தின் நம்ம ஆரம்ப மதிப்பு வடிவம் என்பதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ இந்த பண்டமாற்று முறையிலும் இதுதான் வந்து ஆரம்ப வடிவமாக இருக்குது என்பதை தான் தோழர் இங்கே சுட்டி காட்டுறாரு. இப்போ பண்டமாற்று முறையில் என்ன, அது பண்டமாற்று முறையை பொறுத்த வரைக்கும் அங்கே சரக்கு என்பது கிடையாது. என்ன இருக்குது, பயன் மதிப்பு தான் இருக்குது. இப்போ பயன் மதிப்பு என்பதற்கும் சரக்கு என்பதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன என்பதை நம்ம துவக்கத்திலேயே நம்ம படிச்சிருக்கோம். அப்போ ஒரு உற்பத்தி பொருள் என்பது அந்த உற்பத்தியாளருக்கு பயன்படாமல் அல்லது அவருக்கு அந்த பயனை விட்டுவிட்டு சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற உற்பத்தியாளர்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஒரு பொருளாக அது பரிவர்த்தனை செய்யப்படும் போதுதான் அந்த உற்பத்தி பொருள் என்பது சரக்காக மாறுகிறது அப்படின்னு சரக்குக்கான இலக்கணத்தை தோழர் மார்க்ஸ் ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த பேராகிராஃபில் நமக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த உற்பத்தி பொருள் என்பது சரக்காக இருக்கா பயன் மதிப்பாக இருக்கா அப்படின்னா, இப்போ அது சரக்காக ஆகணும்னா அதை வந்து பரிவர்த்தனை செய்யக்கூடிய நபர்கள், ஏன்னா சரக்கு என்பது மனிதனுக்கு புறத்தே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அது பொருளாகவும் இருக்கலாம் அல்லது பொருளற்றதாக கூட இருக்கலாம். அது பல்வேறு விஞ்ஞான வளர்ச்சியின் அடிப்படையில் பல்வேறு விஷயங்கள் வந்து மாறுது என்பதை பார்க்குறோம். அப்போ அது ஒரு உற்பத்தி பொருள் என்ற அளவில் நம்ம பார்க்குறோம். அப்போ மனிதனுக்கு புறத்தே இருக்கக்கூடிய பொருள் என்ற காரணத்தினால மனிதன் அதன் மீது தன்னுடைய ஆளுமையை செலுத்த முடியும்.
அது மட்டுமல்ல, அதை கைமாற்றவும் முடியும் என்பதை நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த மனிதருக்கு புறத்தே இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி பொருள் அது ஒரு பயன் மதிப்பாக இருக்கு. அந்த பயன் மதிப்பை பண்டமாற்று என்று நம்ம பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அது ஒரு சரக்காக மாறாது. ஏன்னா முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறையில் தான் ஒரு பயன் மதிப்பு அல்லது ஒரு உற்பத்தி பொருள் என்பது சரக்காக மாறும் என்பதை பார்த்துருக்கோம். ஏன்னா பரிவர்த்தனை செய்யும் போது பயன் மதிப்புகள் மட்டுமே மாறுவதல்ல. முதலாளித்துவ உற்பத்தி முறையில் பரிவர்த்தனை செய்வதற்கு அடிப்படை காரணமே அவை ஒரு மதிப்பு கொண்டதாக இருப்பதன் காரணமாகத்தான். அவற்றின் பயன் மதிப்பை பற்றி உற்பத்தியாளர்களுக்கு எந்தவித கவலையும் கிடையாது. அதை வாங்குபவர்களுக்கு வேணால் கவலை இருக்கலாம், விற்பவருக்கு அதை பற்றிய கவலை எதுவும் கிடையாது என்பதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்போ இந்த சரக்கு என்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை தான் தோழர் இங்கே சொல்கிறார். அப்போ இந்த சமூகத்தில், இந்த முதலாளித்துவ பொருள் உற்பத்தி சமூகத்தில் ஒரு உற்பத்தி பொருள் என்பது அந்த உற்பத்தி பொருளை உற்பத்தி செய்தவர் அவருடைய ஆளுமைக்கு கீழ் இருக்கணும். அவர் ஒரு சுதந்திரமான ஆளாக இருக்கணும். இப்போ இதற்கு முந்தைய சமூக அமைப்புகளில் அந்த உற்பத்தியாளர் என்பவர் சமூகத்துக்கு கட்டுப்பட்ட ஆளாக இருக்கார். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய உற்பத்தி உறவுகள் என்பது அங்கே ஒரு பொதுவான நிலம் என்பது பொதுவாக இருக்கு. உற்பத்தி பொருள் என்பது அந்த சமூகத்துக்கு உரிய பொருளாகவும் அது இருக்கு என்ற அடிப்படையில் அங்கே அந்த சமூகத்தின் தேவைக்கு மட்டுமே அவை உற்பத்தி செய்யப்படுகின்றன என்பதை நம்ம பார்க்கிறோம். இது புராதனமான இந்திய சமூகத்தில், இந்திய சமூகம் என்பது புராதனமாக எப்படி இருந்தது அப்படின்னா சுயதேவை பூர்த்தி கிராமங்களாக அது இருந்தது. அந்த கிராமத்துக்குள் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்தும் அது விவசாய உற்பத்தியாக இருந்தாலும் சரி அல்லது தொழில் உற்பத்தியாக இருந்தாலும் சரி அந்த சமூகத்துக்குள் தான் அவை பரிமாற்றம் செய்து கொள்ளப்படும் என்பதை நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த பரிமாற்றத்துக்கு அங்கு பணம் தேவையாக இருக்கவில்லை, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கவில்லை என்பதை பார்க்கும். அப்போ அதற்குள் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பயன் மதிப்பு அல்லது அந்த பொருள், அந்த உற்பத்தி பொருள் என்பது சரக்கா அப்படின்னா சரக்கு இல்லை. அது ஒரு பண்டமா அப்படின்னா அது ஒரு பண்டம் இல்லை, அது ஒரு பயன் மதிப்பு தான். அப்போ அந்த ஒரு உற்பத்தி ஆகக்கூடிய உற்பத்தி பொருள் என்பது இந்த நிலைமையை மீறி ஒரு தனிப்பட்ட உடைமையாளரின் சொத்தாக இருக்கணும். அப்போ இந்த முதலாளித்துவ சமூகத்தில் உற்பத்தி பொருள் என்பது அந்த முதலாளியின் உற்பத்தி பொருளாக இருக்குது, அந்த முதலாளியின் சொந்தமாக இருக்கு. ஏன்னா இந்த முதலாளி தன்னுடைய உற்பத்தி கருவிகளுக்கும் தன்னுடைய உற்பத்தி சாதனங்களுக்கும் அவரே உடைமையாளராக இருக்கின்ற காரணத்தினால அங்கே நடக்கிற உற்பத்தி பொருள், செய்யக்கூடிய உற்பத்தி பொருள் என்பது அந்த முதலாளிக்கு சொந்தமாக இருக்கு, அவருக்கு முழுமையாக சொந்தமாகவும் இருக்கு என்பதை பார்க்கணும். அப்போ இந்திய சமூக அமைப்புலையும் சரி, அந்த பெரு என்ற நாட்டில் அந்த இன்கா சமூக அமைப்பு என்று ஒன்று இருந்துச்சு. அங்கேயும் நிலங்கள் அனைத்தும் பொதுவில் இருந்தது என்பதை நம்ம பார்க்குறோம். அங்கே உற்பத்தி பொருள் அனைத்தும் சமூக உடைமையாக இருந்தது என்பதையும் பார்க்குறோம். அங்கு விநியோகம் மட்டும்தான் அங்கே பிரச்சனையாக இருந்துச்சு. அதையும் அவங்க பலவிதமான முறைகளில் விநியோகித்தாங்க. எங்கே தேவையாக இருக்கோ அங்கு அந்த பொருட்களை குதிரை மூலமாக அல்லது லாமா ஆடுகள் மூலமாக கொண்டு போய் சேர்த்தார்கள் என்பதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பில் தான் இந்த பொருள் உற்பத்தி என்பது ஒரு தனிநபரின் உற்பத்தியாக அல்லது ஒரு தனிநபருடைய சொத்துடைமையாக அது இருக்கு என்ற அடிப்படையில் அது சரக்காக மாறுகிறது என்பதை நம்ம பார்க்கலாம். அப்போ இங்கே ஒரு பண்டமாற்றம் அல்லது ஒரு பரிவர்த்தனை என்பது எப்படி இருக்கு அப்படின்னா, துவக்க காலத்துக்கு நம்ம மறுபடியும் போவோம். ஒரு சமூகத்துக்குள் நடந்த உற்பத்தி பொருள், இன்னும் ஒரு சமூகத்துக்குள் நடந்த ஒரு உற்பத்தி பொருள். இந்த ரெண்டு உற்பத்தி பொருளும் அந்த சமூகத்தின் எல்லைகளில், ரெண்டு சமூகம் அடுத்தடுத்து இருந்துச்சுன்னா அவற்றின் எல்லைகளில் அல்லது இந்த சமூக அமைப்பில் இதன் எல்லையில் இன்னொரு சமூக அமைப்பு, நம்ம சொல்ல போனால் நம்ம குறிஞ்சி நிலம்னு சொல்கிறோம், நெய்தல் நிலம்னு சொல்கிறோம். மீன் பிடிச்சிட்டு வர்றாரு,
மீன் பிடிச்சிட்டு வர்றவர் இங்கே சமவெளியில் பயிரிடக்கூடிய பயிர் தொழிலை செய்யக்கூடிய இந்த சமூக அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுடன் அந்த மீனை கொண்டு வந்து பரிமாற்றம் செய்து கொள்கிறார். அப்படிப்பட்ட அந்த எல்லைகளில் நடந்த அந்த பரிமாற்றம் என்பதுதான் அங்கே ஒரு பொருள் உற்பத்தி பொருளின் பரிமாற்றமாக இருந்தது என்பதையும் பார்க்கிறோம். இது துவக்க கால நிலைமைகள்ல இருக்கும். இது தொடர்ச்சியாக நடக்கும்போது அந்த இந்த உற்பத்தியாளருக்கு, அதாவது இந்த சமூக அமைப்புக்குள் இருக்கக்கூடிய ஒரு பொருள் உற்பத்தியாளர் தனக்கு தேவைக்கு போக அல்லது தனது சமூகத்தின் தேவைக்கு போக மிஞ்சியதைத்தான் அவர் வந்து பரிவர்த்தனை செய்ய முடியும். இப்போ அப்படிப்பட்ட நிலைமைகள்ல அந்த உற்பத்தி நிலைமை என்பது சரக்கு உற்பத்தி நிலைமை அல்ல என்பதை மார்க்ஸ் வந்து தெளிவாக சொல்றாரு. அப்போ இந்த பரிவர்த்தனை நிலைமை என்பது கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து நிலை பெறுது என்பதை பார்க்குறோம். இவங்களுக்கு வந்து மீன் தேவைப்படுது. ஏன்னா இவங்க வசிக்கக்கூடிய பகுதிகளில் மீன் கிடைக்காது. கடலிலிருந்து மீனை பிடித்து கொண்டு வருவர்கிட்ட மீனை வாங்குறாரு. இவர் கோதுமையோ அல்லது அரிசியையோ இவர் வந்து கொடுக்குறார், பண்டமாற்றாக கொடுக்குறார். அப்போ இவர் இங்கே இருக்கக்கூடிய அரிசியை மட்டும் கொடுப்பதில்லை, இவர் ஏதாவது ஒரு சக்கரம் செய்கிறாரு அல்லது ஒரு வட்டி செய்கிறாரு, அதையும் பண்டமாற்றுக்காக கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட நிலைமைகளில் இவர்களுடைய பொருட்களுக்கு சமதையாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தா மீன் தான் சமதை என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது ஒரு நிலை கொண்ட சமூகமாகவும் இன்னொரு மேய்ச்சல் சமூகமாகவும் அங்கே வந்து சந்திக்கும் போது அங்கே வந்து ஒரு சமதை என்பது எது வருது அப்படின்னா கால்நடைகள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த கால்நடைகள் வரல நான் அதனால வர்றேன், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, அதுக்காக சொல்றேன். அந்த நிலைமைகள்ல அந்த கால்நடை என்பது இங்கே வந்து இவர்களுக்கு சமதையாக மாறுகிறது என்பதையும் பார்க்கிறோம். ஆனா துவக்க காலத்துல ரெண்டுக்கு இருக்கக்கூடிய பரிவர்த்தனை என்ற நிலைமைகள்ல அவை ஒரே மதிப்பு கொண்டவையாக இருந்ததா அப்படின்னா இல்லை. ஏன்னா காட்டுமிராண்டிகள் வந்து எவ்வாறு பரிமாற்றம் செய்து கொண்டார்கள் அப்படின்னா, இவர் இங்கிருந்து கொண்டு போகக்கூடிய ஒரு அரிசிக்கு பதிலாக அல்லது நெல்லுக்கு பதிலாக அவர் தேனை கொடுப்பாரு, கிழங்கு கொடுப்பாரு, நிறைய கொடுப்பாரு. அப்போ அது ஒரு தற்செயலான பரிமாற்ற நிகழ்வு என்பதை மார்க்ஸ் சொல்றாரு. அப்போ அது ஒரு மதிப்பு ரீதியான அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவு ரீதியான பரிமாற்றம் இல்லை, அது ஒரு தற்செயலான நிகழ்வு என்ற அடிப்படையில் அது ஒரே பொருளுக்கு ஏகப்பட்ட பொருட்களின் குவியலை அவர்கள் வந்து பரிமாறிக்கொண்டார்கள் என்பதையும் நம்ம பார்க்கலாம். இந்த அடிப்படையில் தான் பரிமாற்ற நிகழ்வுகள் என்பது நடந்தது என்பதை மார்க்ஸ் இங்கே வந்து குறிப்பிட்டு சொல்றாரு. ஆக இது வந்து இந்த பயன் மதிப்பு என்பது பரிவர்த்தனை மதிப்பிலிருந்து எப்படி வேறுபடுகிறது என்பதை நம்ம பார்க்கணும். அப்ப இது வந்து எப்படி வேறுபடுகிறது? இந்த பரிவர்த்தனை என்பது திரும்ப திரும்ப நிகழும் போது என்ன நடக்குது அப்படின்னா, தன்னுடைய சமூகத்தின் தேவைக்கு மிகுந்ததை அதாவது மேல் மிச்சமாவதை அவர் பரிவர்த்தனை செய்து கொண்டது போக, பரிவர்த்தனைக்காகவே ஒரு சரக்கை அல்லது ஒரு பொருளை அல்லது ஒரு பயன் மதிப்பை அவர் வந்து உற்பத்தி செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவர் வருகிறார் என்பதையும் நம்ம பார்ப்போம். அப்படி ஒரு உற்பத்தி நிகழ்முறை அங்கே நடக்கும்போது தான் பயன் மதிப்பு வேறு, பரிவர்த்தனை மதிப்பு வேறு என்ற நிலைமை வந்து அங்கே துவங்குகிறது என்பதையும் மார்க்ஸ் சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு துவக்கம் அங்கு துவங்கும் போது அது தொடர்ச்சியாக மேலும் மேலும் அந்த செயல் என்பது நடக்கும்போது அந்த பரிவர்த்தனை மதிப்புக்கும் பயன் மதிப்புக்கும் இடையிலான வேறுபாடு என்பது நிலை கொள்கிறது என்பதையும் பார்க்கிறோம். அப்ப இங்கே வந்து அதனுடைய அங்கே அந்த குறிப்பிட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய உற்பத்தி பொருட்களின் பயன் மதிப்பு என்பது பரிவர்த்தனை மதிப்புக்காக உற்பத்தி செய்யக்கூடிய பயன் மதிப்பாக அது மாறுகிறது என்பதையும் தோழர் மார்க்ஸ் இங்கே வந்து குறிப்பிட்டுக் கொள்றார். அப்ப இந்த பரிமாற்றம் என்பது அவற்றினுடைய அளவு வழிபட்ட விகிதாச்சாரம் என்பதை நம்ம இப்போதைக்கு பார்க்கிறோம். அப்ப இந்த அளவு வழிபட்ட விகிதாச்சாரம் என்பது எப்படி வருகிறது அப்படின்னு பார்த்தா, அது அவற்றின் உற்பத்தி நிலைமைகளை பொறுத்ததாகுது, உற்பத்தி வழிமுறைகளை பொறுத்ததாகுது என்பதை தான் தோழர் மார்க்ஸ் சொல்றார். அப்ப ஒரு பொருளின் அளவு வழி விகிதாச்சாரம் இப்ப நம்ம பார்க்கிறோம். ஒரு 1/2 கிலோ கிழங்குக்கு பதிலாக ஒரு குச்சி ஐஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த குச்சி ஐஸ் தயாரிப்பதில் இருக்கக்கூடிய ஒரு உற்பத்தி மாற்றம் அல்லது
அதில் இருக்கக்கூடிய உற்பத்தி திறனின் ஒரு வளர்ச்சி என்பது 1 கிலோ கிழங்குக்கு 1 குச்சி ஐஸ்னா 1 கிலோ கிழங்குக்கு கிட்டத்தட்ட 2 குச்சி ஐஸாக அது மாறும். ஏன்னா அங்கே வந்து உழைப்பு சக்தியின் அளவு என்பது குறையும் போது அங்கே வந்து குச்சி ஐஸோட மதிப்பு என்பது குறைகிறது. அந்த அடிப்படையில் கிழங்கின் மதிப்பு அதே நிலைமையில் இருக்கு. குச்சி ஐஸின் மதிப்பு குறையும் போது 1 கிலோ கிழங்குக்கு 2 குச்சி ஐஸாக மாறுகிறது. அப்ப இதை அளவு வெளிப்பட்ட விகிதாச்சாரமாக மாறுகிறது. 1 கிலோவுக்கும் 1 குச்சி ஐஸுக்கும் 1 கிலோவுக்கும் 2 குச்சி ஐஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த விகிதாச்சாரம் என்பது மாறுகிறது. அவற்றின் உற்பத்தி நிலைமைகளின் காரணமாக என்பதைத்தான் இங்கே குறிப்பிட்டு சொல்றார் தோழர்களே. இப்போ இதில் நான் சொன்னதில் ஏதாவது விடுபட்டு இருந்தா தோழர்கள் சொல்லலாம். இல்லை எதுவும் டவுட் இருந்தா ஹலோ சரி, அடுத்து வாசிக்கலாங்களா தோழர்? அந்த பத்தி பெரிய பத்தி தான் வாசிச்சோம். ஒரே மூச்சு தான் வாசிக்கிறேன். உற்பத்தி பொருட்களின் நேரடி பண்டமாற்றில் ஒவ்வொரு சரக்கும் அதன் உடைமையாளருக்கு நேரடியாக ஒரு பரிவர்த்தனை சாதனமாகவும் மற்ற அனைவருக்கும் ஒரு சமதையாகவும் உள்ளது. ஆனால் இது அவர்களுக்கு அது பயன் மதிப்பை பெற்றிருக்கிறது என்ற அளவுக்கே. எனவே இந்த கட்டத்தில் பரிவர்த்தனை செய்து கொள்ளப்படுகிற பண்டங்கள் அவற்றின் சொந்த பயன் மதிப்பை அல்லது பரிவர்த்தனை செய்வோரின் தனித்தனி தேவைகளை சார்ந்திராத ஒரு மதிப்பு வடிவத்தை பெறுவதில்லை. மதிப்பு வடிவத்துக்கான அவசியம் பரிவர்த்தனை செய்து கொள்ளப்படும் சரக்குகளின் அதிகரிக்கிற தொகைக்கும் பல்வகைமைக்கும் ஏற்ப வளர்கிறது. பிரச்சனையும் தீர்வு சாதனமும் ஏக காலத்தில் பிறக்கின்றன. வெவ்வேறு உடைமையாளர்களுக்கு சொந்தமான வெவ்வேறு வகை சரக்குகள் ஒரே தனி வகை பண்டத்துக்கு பரிவர்த்தனை செய்து கொள்ள தக்கவையாய் இல்லாமல் அப்பண்டத்தோடு மதிப்புகளாக சமன் செய்யப்படாமல் சரக்கு உடைமையாளர்கள் தம் சொந்த சரக்குகளை மற்றவர்களின் சரக்குகளோடு சமன் செய்வதும் அவற்றை பெருவீதத்தில் பரிவர்த்தனை செய்து கொள்வதும் ஒருபோதும் நடப்பதில்லை. மேற்சொன்னது போன்ற தனி வகை பண்டம் மற்ற பல்வேறு சரக்குகளின் சமதையாவதன் மூலம் உடனே பொதுவான ஒரு சமுதாய சமதையின் தன்மையை குறுகிய எல்லைகளுக்குள் தான் என்றாலும் பெறுகிறது. இந்த தன்மை அதனை தோற்றுவித்த தற்காலிக சமூக செயல்களுடன் கூட வருவதும் போவதுமாக இருக்கிறது. மாறி மாறியும் நிலையற்ற விதத்திலும் அது முதலில் இச்சரக்கோடும் பிறகு அச்சரக்கோடுமாக ஒட்டிக்கொள்கிறது. ஆனால் பரிவர்த்தனை வளர்ச்சி அடைந்ததும் அது சரக்குகளின் குறிப்பிட்ட வகைகளோடு உறுதியாகவும் பிரத்யேகமாகவும் ஒட்டிக்கொள்கிறது. பண வடிவத்தை மேற்கொள்வதன் மூலம் படிகமாக உருவாகிறது. எவ்வகை சரக்குடன் அது ஒட்டிக்கொள்கிறது என்பது முதலில் தற்செயலான ஒன்றாகும். எனினும் தீர்மானகர செல்வாக்குள்ள 2 நிலைமைகள் உள்ளன. ஒன்று, பண வடிவம் வெளியிலிருந்து வரும் மிக முக்கியமான பரிவர்த்தனை பண்டங்களோடு ஒட்டிக்கொள்கிறது. இவை உண்மையிலேயே உள்நாட்டு உற்பத்தி பொருட்களின் பரிவர்த்தனை மதிப்பு தெரிவிக்க பெறுகிற புராதனமான இயற்கையான வடிவங்களாகும். அல்லது சுதேசியான உடைமை மாற்றம் செய்யத்தக்க செல்வத்தின் பிரதான பகுதியாக அமைகிற பயனுள்ள பொருளோடு அது ஒட்டிக்கொள்கிறது. கால்நடைகளை உதாரணமாய் கொள்ளலாம். பண வடிவத்தை முதலில் வளர்த்தெடுத்தவை மேய்ச்சல் தொழில் செய்யும் நாடோடி இனங்களே. ஏனென்றால் அவர்களது லௌகிக உடைமைகள் அனைத்தும் சங்கம பொருட்களாய், எனவே நேரடியாக உடைமை மாற்றம் செய்யத்தக்கவையாய் உள்ளன. மேலும் ஏனெனில் அவர்களது வாழ்க்கை முறை அந்நிய சமுதாயங்களுடன் அவர்களை தொடர்ந்து தொடர்பு கொள்ள செய்வதன் மூலம் உற்பத்தி பொருட்களின் பரிவர்த்தனையை தூண்டுகிறது. மனிதனையே அடிமையின் வடிவத்தில் புராதன கால பணப்பொருளாக பயன்படுமாறு பல நேரங்களில் செய்துள்ளான். ஆனால் இந்த காரியத்துக்கு ஒருபோதும் நிலத்தை பயன்படுத்தியதில்லை. இப்படி ஒரு கருத்து ஏற்கனவே நன்கு வளர்ந்த முதலாளித்துவ சமுதாயத்தில்தான் பிறக்க முடியும். 17வது நூற்றாண்டின் கடைசி 3ஆம் பகுதியில் அது தோன்றியது. அதனை நாடு தழுவிய அளவில் நடைமுறைப்படுத்துவதற்கான முதல் முயற்சி ஒரு நூற்றாண்டு கழித்து பிரெஞ்சு முதலாளித்துவ புரட்சியின் போது செய்யப்பட்டது. நானே சொல்கிறேன். இப்போ பார்த்தா அப்படின்னா ஒரு பொருள் உற்பத்தியான ஒரு பொருள் நேரடியாக பண்டமாற்றத்துக்கு வருது அப்படிங்கும்போது அப்போது ஒவ்வொரு சரக்கும் அது மாதிரி வருது. அப்போ அது உடைமையாளர் எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வரும்போது என்ன பண்ணுவார், என் பொருள் எல்லா பொருளுக்கும் சமம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் வராரு. ஆனால் நேரம் எழுத்தாப்பு இருக்கிறவர் என்ன பண்ணுவார், அவருக்கு ஏதோ ஒரு வகையில் அது பயன் மதிப்பாக இருந்தால் மட்டும்தான் அதை பார்க்குவார்.
அதை வாங்குவார், எடுத்துக்குவார் அப்படின்றது அந்த பரிவர்த்தனை நம்ம பார்க்கணும். அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் என்னவா யோசிப்பார், இது பயன் மதிப்புள்ள ஒரு பொருள் அப்படின்னு. இவரை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு பயனில்லாத பொருள் அப்படின்ற அந்த எண்ணம் தான் இருக்கும். இப்போ இந்த பரிவர்த்தனை செய்கிறவங்க, ஆனால் இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு மதிப்புன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த பொருளுக்கு இவ்வளோதான் பொருள் கொடுக்கணும், இப்போ இந்த பொருளுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மதிப்பு வடிவம் இதுக்கு இடையில வருது. இப்போ இந்த மதிப்பு வடிவம் வந்து வளர்றது ஒரு பிரச்சனையும் ஒரு தீர்வையும் கொடுக்குது. எப்படி, ஏன் என்ன பிரச்சனை உருவாக்குது, என்ன தீர்வு கொடுக்குறது. என்னென்னா முதல்ல ஒரு பொருளை கொடுக்குது, இன்னொரு பொருளை வாங்குறேன் அப்படின்ற போது இப்போ இவங்க உருவாக்குற பொருள் அவருக்கு தேவைப்படலை அப்படின்ற போது அங்கே ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா இவங்க 2 பேரும் தான் அங்கே பரிவர்த்தனை பண்ணிக்கணும். இப்போ என்னென்னா இவருங்க எடுத்துகிட்டு போகிற பொருள் அவருக்கு தேவைப்படலை, அவருக்கு தேவைப்படுற பொருள் உங்ககிட்ட இருக்குது. இப்போ அங்கே பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்கு தீர்வாக என்ன வருது, பணம்ன்ற ஒரு பொருள் வருது. இப்போ இது வரும்போதே பிரச்சனையும் கொண்டு வருது, அந்த பிரச்சனைக்கு தீர்வையும் கொண்டு வருது. அப்போ இப்போ இது மாதிரி இருக்கும்போது வேறு உடைமையாளர்கள் நிறையா பேர் இருக்கு. இப்போ இவங்க வேறு வகையான சரக்குகள் எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு வரும்போது ஒவ்வொரு பொருளையும் தன்னுடைய பொருளுக்கு சமதையா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் சமன் செய்கிறது அப்படின்னு போய் பார்க்கும்போது இது பெரிய அளவில், இந்த பரிவர்த்தனைங்கிறது பெரிய அளவில் நடக்கும். இப்போ உள்நாட்டுக்குள்ளே நிறையா பக்கம் இந்த பரிவர்த்தனைன்றது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும். இப்போ இது மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு குறுகிய எல்லைக்குள்ளே ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்ற போது இந்த பொருள் மதிப்புமிக்க பொருளாக இருக்குது. இப்போ என்கிட்ட இருக்கிற பொருளை அவர்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அது மதிப்புமிக்க பொருளாக இருக்கிறது. அவர்கிட்ட போகும்போது அவருக்கு அது மதிப்புமிக்க பொருள் அப்படின்ற அந்த இது ஒட்டிக்குது. இப்போ தொடர்ச்சியாக இந்த பரிவர்த்தனையில் இங்கே இருக்கிறது அங்கே போகுது, அங்கே இருக்கிறது ஏன் மதிப்புமிக்க ஒரு பொருள்ன்ற அந்த வடிவம் வந்துருச்சு. இது ஒரு குறுகிய எல்லைக்குள்ள தொடர்ச்சியாக நடக்கும்போது வேறு வழியே இல்லாமல் ஒரு பண வடிவம் அப்படிங்கிற ஒரு சித்திரத்தன்மை வரும். அது அந்த இடத்துல தங்கமாவோ வெள்ளியாவோ இல்லை பணமாவோ அது அந்த இடத்துல ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு. அப்போ இந்த பண வடிவத்திலிருந்து பரிவர்த்தனை வரும்போது என்ன ஆகுது, பரிவர்த்தனை நடக்கும்போது எல்லா பொருட்கள் மேலேயும் இந்த பண வடிவம்ன்றது ஒட்டிக்குது. எப்படி, இந்த பொருளுக்கு இவ்வளோ விலை, இந்த பொருளுக்கு இவ்வளோ விலை, இந்த பொருளுக்கு இவ்வளோ விலை அப்படின்ற அந்த பண வடிவம் ஒட்டிக்குது. இதை பார்க்குறோம். சரி, இதெல்லாம் நடந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் பார்க்குறோம், எங்கே இது ஏமா பண வடிவம் வருது, வர்றதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வளர்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்கணும். எங்கே யாருக்கிட்ட அந்த காரணம் இருக்கும், ஒரே கிராமத்துக்குள்ளே இருக்கிறவங்ககிட்ட அந்த பிரச்சனை இருக்குமானா வாய்ப்பு இல்லை. ஒரே கிராமத்துக்குள்ள இருக்கிறவன் இவன் சட்டி செய்வான், அவன் விவசாயம் பண்ணுவான், அவன் துணி நெய்வான், அவன் பொருளை கொடுத்து பொருள் வாங்கிக்குவாங்க. இப்போ அவங்களுக்கு அவசியப்படாது. அப்போ வெளியிலிருந்து நாடோடியாக மேய்ச்சி தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க வருவாங்க. வரும்போது இவங்களுக்கு தேவையான இந்த உனக்கு ஆடு தேவை, என்கிட்ட மாடு இருக்குது, இந்த 2 கண்ணுக்குட்டி கொடுத்துட்டு எனக்கு தேவையானதை கொடு அப்படின்ற போது இந்த கேட்குறாங்க. பக்கத்து கிராமத்துக்கு போகும்போது அவங்களுக்கு கண்ணுக்குட்டி தேவைப்படுறது இல்லை, ஆனால் இவங்களுக்கு அவங்ககிட்ட இருக்கிற பொருள் தேவைப்படுது. ஏன்னா இப்போ பஞ்சாயத்தாக இருக்குது. அவன் சொல்லுவான், சரி ஒரு மதிப்புக்கான ஒரு என் பொருளுக்கு இவ்வளோ மதிப்பு இருக்குது, அப்போ உங்கள் கண்ணுக்குட்டியான எனக்கு கண்ணுக்குட்டியை விட பாதியை கொடு, நான் வெட்டியாக கொடுக்க முடியும், அவ்வளோதான் மதிப்பு இருக்குது, வெட்டியை கொடு அப்படின்னா வெட்டியாக கொடுக்க முடியும், வெட்டி கொடுக்க முடியும். அப்போ இந்த தன்மை எதுக்குள்ள ஒட்டி இருக்குது, சேர்த்து வைக்கிறதும் பிரித்து வைக்கிறதுக்குமான இந்த தன்மை தங்கத்துக்கு வெள்ளிக்கு இருக்குது. அப்போ இவர் கொடுக்கக்கூடிய பொருளுக்கு 10 கிராம் தான் தங்கம் கொடுக்கணும் அப்படின்னா நான் 10 கிராமாக பிரித்து கொடுக்குறேன். இல்லை ஒரு பவுனாக கொடுக்கணும் அப்படின்னா 1 பவுனாக சேர்த்து கொடுக்குறேன். அப்போ இந்த தன்மை தங்கத்துக்கு வெள்ளி இருக்குங்காட்டி அந்த இடத்த பணம் இடத்த பிடிக்குது, தங்கம் வெள்ளி அந்த இடத்த பிடிக்குது. இப்போ இதெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிற இந்த காலகட்டங்களில் ஒரு மனுஷனை அடிமையாக வச்சுட்டு இல்லை மனிதர்களே விற்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இருந்திருக்கு. அந்த அடிமை சமூகம்னு இருந்திருக்கு. இப்போ அந்த சமூகத்தில் பரிவர்த்தனையில் பணம் வந்திருக்குமா? வாய்ப்பே இல்லை, வந்திருக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த சமூகத்தில் நிலத்தை வந்து பரிவர்த்தனைக்கே உபயோகப்படுத்துனதே இல்லை. ஆனால் எந்த சமூகத்தில் இதை பற்றின யோசனை வந்திருக்கும் அப்படிங்கும் போது 17ஆம் நூற்றாண்டுகளில் பிரெஞ்சு புரட்சியினுடைய 3வது கடைசி கால 1739களில் நடந்த அந்த முதலாளித்துவ புரட்சி, அந்த புரட்சிகளை தோணுது என்னது, சுதந்திரம், சமத்துவம், ஜனநாயகம், ஒவ்வொரு மனிதனும் தனியானவன், எனக்கு நான் சுதந்திரமானவன் அப்படின்ற அந்த சிந்தனை எங்கே உருவாகும், முதலாளித்துவ சமூகத்தில் தான் உருவாகும். அப்போ இந்த பணம்ன்ற பொருள், இந்த பரிவர்த்தனைன்ற பொருள், பரிவர்த்தனைக்கு வர்ற இந்த பணம் ஒருத்தர் வந்து தன்னுடைய பொருளை ஒரு பொருளுக்கு ஒருத்தர் உடைமையாளராக இருக்கிறதும்
இன்னொரு பொருளுக்கு அவங்க உடமையாளராக இருக்கிறதும் இது இந்த சுதந்திர சமூகத்தில் மட்டும்தான் இருக்கும், அது முதலாளித்துவ சமூகத்தில் தான் இருக்கும். இப்போ இந்த சமூகத்தில் தான் இந்த இது வளர்ச்சின்றதை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு அவர் சொல்ல வரதான் நான் புரிஞ்சுக்கிறேன். வேறு தோழர்கள் ஏதாவது சொல்றீங்களா? இந்த பத்தியில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பண வடிவம் இருக்கு இல்லையா, இது எப்படி வந்து படிப்படியாக வளர்ந்து வந்துச்சு அப்படின்ற விஷயத்தை வந்து பேசுகிறாரு. முதல்ல என்னவா இருக்குன்னா, என்னுடைய பயன் மதிப்பு இருக்க பொருளை உங்களுக்கு பயன் மதிப்பு உள்ள பொருளாக மாற்றி கைமாற்றம் செய்கிறோம். அப்படி மாற்றம் செய்யும்போது என்னவா இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல மதிப்பு வந்து வெளிப்படுறதே கிடையாது, பயன் மதிப்பு மட்டும்தான் வெளிப்படுது. அப்போது அப்படி நடக்கும்போது என்னவா இருக்குன்னா, சுயேட்சையாக வந்து அது ரன் ஆகிறது கிடையாது, சுயேட்சையாக அந்த பொருள் வந்து ரன் ஆகிறது கிடையாது. பயன் மதிப்புக்கு தேவையான விஷயங்கள் மட்டும்தான் பரிமாற்றமாக நடத்தப்படுது. அப்போது இது எப்போ வந்து ஒரு படிப்படியாக இது வந்து மாற்றம் அடையுது அப்படின்னா, இது வந்து பெரு அளவில், அதாவது ஒரு பொருள் இன்னொரு பொருளுக்கு சமதியாக நம்ம கைமாற்றப்படும் போது அது தற்செயலாக நடக்குது. ஆனால் இவனுடைய தேவை அதிகரிப்பும் உற்பத்தி அதிகரிப்பும் இவனோட விரிவான தொடர்புகளும் எல்லாம் விரிவடையும் போது தான் என்ன ஆகுதுன்னா, பல சரக்கு வருது, பல சரக்குகளை வந்து நம்ம கைமாற்றப்பட வேண்டிய தேவை வருது. அப்போ சிக்கல் வருது. என்ன எப்படி வந்து கைமாற்றிக்கிறது, ஏதாவது ஒன்று சம்மதியாக வச்சு தான் கைமாற்ற முடியும், இன்னொன்று எளிமைப்படுத்தணும், அப்போ தான் வந்து கைமாற்றுறது ஒரு சுலபமாக இருக்கும் அப்படின்னு. அப்போ அந்த பீக்கில் என்னவாக இருந்திருக்குன்னா, ஏதாவது ஒரு பொருள் அதிகமாக உற்பத்தி பண்ண பொருள் இல்லைனா உப்போ இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருள் வந்து அந்த பண வடிவத்தை ஒரு குறிப்பிட்ட அந்த சமூக சூழலில் அது வந்து பெறுது. இது என்னவா மாறுதுன்னா, மறுபடியும் அதுவாக மட்டும் நிற்கிறதில்ல, அது வேற ஒரு பொருளுக்கு அது அந்த பண வடிவம் மாறுது, வேற ஒரு பொருளாக மாறுது, இன்னொரு இடத்துல வேற ஒரு பொருளாக மாறுது. அப்படி பண வடிவம் வந்து படிப்படியாக வந்து வேறு வேறு பொருள்களுக்காக இது விரிவடைய அது வந்து மாற்றமடையுது. இதில் முக்கியமான என்னென்னா, லோக்கலில் இருக்கக்கூடிய பரிவர்த்தனைகள் வந்து நம்ம ஈஸியாக வந்து கைமாற்றக்கூடக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் வெளியிலிருந்து வரக்கூடிய பரிவர்த்தனை, ஏன்னா அங்கே பரிவர்த்தனைகள் வந்து வேறு முறையில் இருக்கும், அங்கே வேறு ஏதாவது ஒரு பொருளை வந்து அவங்க வந்து பயன்படுத்தியிருக்கலாம் பரிவர்த்தனைக்காக, இல்லைனா காசாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பொருளாக கூட இருக்கலாம், சரக்காகக்கூடிய பொருளாக கூட இருக்கலாம். அப்போ அப்படி ஆகும்போது தான் ஒரு காமனான பொருள் வேணும்னு சொல்ல ஒரு இன்டென்ஷன் கூட இன்னும் கூடுதலாக வந்து தேவைப்படக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த கால்நடைகள் அப்படின்னு வரும்போது என்னவா வருது அப்படின்னா, ஒன்று அவர்கள் மேய்ச்சல் சமூகம், அவர்கள் வந்து மேய்ச்சலை நோக்கி போகக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்போ தொடர்ந்து போகும்போது பல்வேறு சரக்குகளை வந்து அவங்க வாங்குறதும் கைமாற்றப்பட வேண்டியதும், புதிய சரக்குகளோட அறிமுகம், புதிய தேவைகளோட அறிமுகம், இது வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இந்த பறவை வந்து விதையை எடுத்துகிட்டு அங்கங்கே போகிற மாதிரி இவர்கள் வந்து இந்த சரக்குகளை பரிவர்த்தனை செய்யக்கூடிய போகிற இடங்கள் எல்லாம் மாற்றக்கூடிய ஒரு இடமா மாறுது. அப்போ என்னென்னா, சந்தை இன்னும் வந்து பெரியதாகுது. அப்போ சரக்கு வந்து அதிகமாக சிக்கல் வருது. அந்த சிக்கல்லேருந்து நமக்கு ஒரு தீர்வு அடைய வேண்டிய ஒரு கட்டாயம் வருது, ஏதாவது ஒன்றை வந்து சமதியாக வைக்க வேணும் அப்படின்றது. அப்போ இந்த சமதை வந்து இப்படியே படிப்படியாக ஒவ்வொரு சமூகத்திலையும், அதை அடிமை சமூகத்தில் மனிதனை கூட வச்சுருக்காங்க. ஆனால் நிலத்தை வந்து 17ஆவது நூற்றாண்டு வரைக்கும் வந்து நிலத்தை கைமாற்றக்கூடிய ஒரு இது வந்து வரவே இல்லை. அது முதலாளித்துவ புரட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நிலம் சரக்காக வந்து மாற்றம் அடையுது அப்படின்ற விஷயத்த வந்து நமக்கு காசு ஒரு எனக்கு தேவையான பொருளை கிட்ட தேவையான பொருளை கிட்ட அப்படி இல்லாத போது அடிமை முறை கூட இப்படி தோண்டிருக்கு ஒரு வாய்ப்பு. எனக்கு என்னோட பொருள் நான் கொடுத்துருப்பேன், எனக்கு தேவையான பொருள் கிடைக்கிற வரைக்கும் ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு வந்து ஈடாக வச்சு போகிறது, கடன் மாதிரியாது ஏதோ ஒன்று வந்து ஒரு ஸ்லேவரி கூட அது தோன்றதுக்கு வாய்ப்பு. அதே மாதிரி இது இல்லை தோன்றதுக்கான வாய்ப்பு நம்ம சொல்ல முடியாது. அது இங்கே என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா, அதை கூட வந்து என்னன்னா ஒரு பண வடிவத்தில், அதாவது நம்ம ஏதோ ஒரு சரக்கை வந்து கொடுத்து கைமாற்றிக்கிறது தான் அது வந்து இப்போ நான் இந்த ஆளை வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு, நீ வந்து எனக்கு வந்து அந்த பொருள் எல்லாமே நீ கொடு அப்படின்னு சொல்லி பண வடிவத்துக்காக ஒவ்வொரு சரக்கை இப்போ எப்படி நம்ம பணத்தை கொடுத்து வாங்கி அப்படி வந்து சொல்றது அதுதான். இதில் பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு சமதியாக வந்து ஒரு பொருள் வந்து பயன்படுது, அது எப்பனா சந்தை விரிவடைது போது வருது. அதுல கால்நடை தேவை விரிவடையணும், பயன்மதிப்பு மாறணும், இந்த மாதிரி நிறைய இதாக கசகசம் ஆகும்போது சிக்கலாகும்போது அதுக்கான ஒரு வடிவம் அவருடைய எல்லையை வந்து முதல்ல இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது பரிவர்த்தனையே எப்படி நடக்குதுன்ற மாதிரி ஆரம்பிச்சாரு. எதனால நடக்குது, அதுக்கு பணம் எப்படி பிரதானமாகுது அப்படின்ற மாதிரி வந்தார். இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கொஞ்சமாக அதனுடைய எல்லையை கொஞ்சம் விரிவு பண்ணுறாரு. இப்போ உள்நாட்டு சந்தையை மாறி கொஞ்சம் விரிவு பண்ணிட்டார். இவருடைய பார்வை இங்கே விரி, நம்ம முதல்ல பரிவர்த்தனை ஒருத்தருக்கு மாற்றிக்கிறாங்க, அதுக்கு வேறு வழியெல்லாம் பணம் வந்துருச்சு அப்படின்றத நம்ம வாசித்தோம் போன வாரம் தான். இப்போ இந்த வாரம் வாசிக்கும் போது என்ன பண்ணுறாரு, இப்போ ஆமாம்
பணம்ன்ற ஒரு இடம் வந்துருச்சு. இந்த பணம் வந்ததுக்கப்புறமா இங்கே என்ன மாறுதல் நடக்குது அப்படின்னா, உள்ளூர், பக்கத்து ஊர், அதுக்கு பக்கத்து ஊர், அதுக்கு பக்கத்து ஊர்னு உள்நாட்டுக்கு கொஞ்சம் விரிவாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம படித்த பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்குறாங்க. இனி அடுத்து நம்ம வாசிக்கும் போது உலக அளவில் அதை கொண்டு போவோம், எப்படி அந்த பரிவர்த்தனை உலக அளவில் மாறுது அப்படின்னு. சரி, தோழர்கிட்ட போயிடலாம்ல, இல்லை யாராவது கேள்வி சொல்லுங்க. இப்போ நிலம், இப்போ தோழர் சொன்னார், நிலம் வந்து 17ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் தனி உடைமை ஆகப்படுது. அது வரைக்கும் நிலம் யாருக்கும் சொந்தம், அதாவது மன்னருக்கோ அரசருக்கோ மட்டும்தான் பரவாயில்ல, தனி மனிதர்களுக்கு சரக்கு பணத்தை, நிலத்தை வித்துக்கலான்ற அந்த உரிமை ஜனநாயக புரட்சி நடந்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் வந்து அங்கே இருக்கக்கூடிய ரூலிங் கிளாஸ், அதை பண்ணி அங்கே லேண்ட்லார்டு எவர் இருக்கணும் அவனுக்கு லேண்ட்லார்டு இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய அரசருக்கு அவங்க கையில் தான் மத நிறுவனம் இப்படியான அவங்களுக்கு மட்டுமே சாதாரண ஆட்கள் அதில் வேலை செய்வாங்க. அவனுக்கு வேலை செய்ய அடிமையாக இருந்தாலும் அப்புறம் உனக்கு முன்னால் எனக்கு முன்னால் வருது. அப்படி அரசர்கள் கொஞ்சம் நிலமுடையாளர்கள் இருப்பாங்க, சேல்ஸ்மேன்ல அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஆமாம், சேல்ஸ் பண்ண முடியாது. நிலத்தை சரக்கா வந்து கட்டாயம் அது 17ஆம் நூற்றாண்டு. 17ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா நிலத்தையும் பணமாக உபயோகப்படுத்தலான்ற அந்த தாட்டு வருது. என்னன்னா அது நம்ம இப்போ முதல் பாகத்தினுடைய கடைசி இது ஆதி பொதுவுடைமை, ஆதி சொத்து எப்படி வந்துச்சு, அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லும்போது இங்கிலாந்தை பற்றி பேசுவார், இங்கிலாந்தையும் அமெரிக்கா பற்றியும் பேசுவார். அமெரிக்காவில் இருந்து இங்கிருந்து நிறையா இந்த பக்கத்து நாடுகளில் நிறைய நாடுகளில் சொல்லுவார், ஸ்கேண்டினேவியா நிறைய நாடுகளில் இருந்து அடிமைகளாக பிடிச்சிட்டு போகிறாங்க. அங்கே இங்கே வேலைக்குன்னு துரத்தி விட்றாங்க. அவங்க போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நிலங்களை வளைச்சி போட்டு அங்கே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அமெரிக்கா தான் அப்படின்றத நம்ம வாசிப்போம். 2வது புத்தகத்தில் வாசிப்போம், இன்னும் வாசிச்சுட்டு போவோம், அது வரும் போல. இல்லை, நிலம் வந்து அது வரைக்குமே வந்து சரக்கா வந்து மாறல, கை மாறக்கூடிய சரக்கா. இப்போ நாம எப்படி வந்து லேண்டை வந்து விற்கிறோம் இல்லையா, அது மாதிரி வந்து அது ஒரு சரக்கா கிடையாது. அதை வந்து நம்ம வந்து பண வடிவமா, அதாவது கை மாற்றக்கூடிய ஒரு பரிவர்த்தனை வடிவமா வந்து நடக்கல. உடனே நீங்கள் லேண்டா ராஜா வந்து போர் நடத்தி கைப்பற்றணும், இல்லைன்னா லேண்ட்லார்டுக்கு வந்து சொந்த வாரிசு உரிமையில் அது போகணும். அப்படியே தான் இருந்திருக்குது. பிரிட்டிஷ்க்கு அப்புறமா தான் இது இவங்களுக்கு சொந்தம், இதிலிருந்து இது வரைக்கும் இவங்களுக்கு சொந்தம்ன்றது பிரிக்கிறதே எப்போ வரைக்கும்? அப்போ இது சமீபமாக நடந்தது தான் இந்த நிலத்தை தனியாக 17ஆம் நூற்றாண்டு. மார்க்ஸ் கடை சொல்லணும்னா அதாவது நிலம் வந்து ஒரு பயன் மதிப்பாக தான் இருக்குது. ஆக்சுவலாக மார்க்ஸ் வந்து மூலதனம் புத்தகம் எழுதுறதுக்கு ரீசனே என்னவா இருக்குங்க, அவர் ரைனிஸ் கெச்சட்டு பேப்பர் மேலே ஒர்க் பண்ணிருக்காரு. அவர் ஒர்க் பண்ணிருக்கிற பக்கத்தில் ஒரு காடு, அந்த காட்டில் பக்கத்தில் இருக்கிற காட்டுவாசிங்க சுள்ளியில் பொறுக்கிட்டு போய் எப்போவுமே சுள்ளியில் பொறுக்கி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க போய் சொல்லி பொறுக்கிறதுக்காக அவங்க கூப்பிட்டு போய் கோர்ட்டில் நிறுத்தி தண்டனை கொடுக்குறாங்க. என்னடா நேற்று வரைக்கும் அவனுக்கு சொந்தமாக இருந்தது, இன்றைக்கி அவனுக்கு சொந்தமில்லைன்னு எப்படி சொல்கிறேன் அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாரு. அது வரைக்கும் பொருளாதாரத்தை பற்றி இவர் பெருசாக படித்ததில்லை. நிறையா தத்துவவாதியாக இருக்கிறாரு, வக்கீலாக இருக்கார், எல்லாம் படிச்சிருக்காரு, ஆனால் பொருளாதாரம் படித்ததில்லை. இதுக்கப்புறமா தான் எப்படி நிலம் உடம்பு அவனுக்கு சொந்தம் சொல்லி வந்துச்சு, ஏன் இதுக்கு முன்னால் அவனுக்கு சொந்தமாக இல்லை, நேற்று வரைக்கும் இவன் எடுத்தாங்கல்ல, இன்றைக்கே இவனை எடுக்க வேணாம்னு தெரியல, என்ன பிரச்சனை சொல்லி பார்த்தீங்கன்னா மரபு வந்து ஒரு உதிர்ந்த பகுதி மரத்துக்கு அப்படின்ட்டு தான் அவர் அதுக்கப்புறமா தான் பொருளாதாரம் பற்றி வாசிக்க ஆரம்பித்து. அப்போது முதலாளித்துவம் எப்படி வளருது, நிரபத்துவம் எப்படி இருந்தது, அடிமை முறை எப்படி இருந்தது, இப்போ எதிர்காலத்தில் அதனுடைய இயங்கு விதி என்னவாக இருக்குது, அப்போ இதை தொடர்ந்து நம்ம அடுத்த கட்டம் எப்படி போவோம் அப்படின்றதெல்லாம் அவர் ஓகே சார். நம்ம வேலைக்கு போகிறோம், போகலாங்களா தொடர்? ரெண்டு பேரும் விரிவாக பேசிட்டீங்க. கடைசியில் ஒரு கருத்துக்கு சரியாகவே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பணப்பொருளாக பயன்படுத்துவது என்பது நிலத்தை ஒருபோதும் இந்த மாதிரி அந்த காரியத்துக்கு பயன்படுத்தியதில்லை என்பதை தோழர் மார்க்ஸ் வந்து சொல்கிறார். முதல்ல இந்த பணப்பொருளாக பயன்படக்கூடிய பொருட்களை பூராமே 2 வகையாக நம்ம பார்ப்போம். ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, சங்கம பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேய்ச்சல் தொழிலில் வச்சுருக்கவங்க அவங்களுடைய லௌகீக உடைமைகள் எல்லாமே சங்கம பொருட்களாக இருந்தன அப்படின்றத சொல்கிறார். சங்கம பொருள்னா என்ன? அசையக்கூடிய பொருட்கள் அல்லது அசையக்கூடிய உயிரினங்கள் என்ற அடிப்படையில் சங்கம பொருட்கள்.
ஸ்தாவர பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பழைய பத்திர பதிவாளர்கிட்ட பழைய பத்திரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு இடத்த விற்கிறவர் வந்து அந்த இடத்துல இந்த இதற்குள் இருக்கக்கூடிய ஸ்தாவர சங்கம பொருட்கள் அனைத்தையும் அவரே ஆண்டாண்டு காலமாக அனுபவித்து வர வேண்டியது அப்படின்னு அவர் எழுதி கொடுப்பார் இல்லை. அப்போ ஸ்தாவர சங்கம பொருட்கள் அப்போ 2 இருக்கு, அசையும் சொத்து அசையா சொத்து அப்படின்ற. நம்ம வேட்பாளர்கள் கூட உறுதிமொழி பத்திரத்தில் அவங்களுடைய அசையும் சொத்து எவ்வளவு, அசையாத சொத்து எவ்வளவுன்னு கூட குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இப்போ அந்த அடிப்படையில் அந்த நீங்க பேசுங்க சாரி. அந்த அடிப்படையில் இங்கே வந்து ஆடு மாடு அல்லது மற்றவை அனைத்துமே அசையும் சொத்துக்களாக இருந்திருக்கு. அதனால அவற்றை சங்கம பொருட்கள் என்று இங்கே வந்து சொல்றாங்க. மொழிபெயர்ப்பு அப்படிதான் வச்சிருக்காங்க. அப்ப நிலம் என்பது ஒரு ஸ்தாவர பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அசையாத ஒரு சொத்து, அது நிலை கொண்ட சொத்தாக இங்கே இருக்கு. இது வந்து பண பொருளாக யாரும் பயன்படுத்தியதில்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி ஒரு கருத்து உருவாகணும்னாலே முதலாளித்துவம் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கணும் அப்படின்றதையும் சொல்றாரு. அப்ப பிரான்ஸ்ல இந்த கருத்து வந்து எப்போ உருவாச்சு அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டு இறுதியில் கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டு இறுதியிலன்னா கிட்டத்தட்ட இந்த கருத்து வந்து 17ஆம் நூற்றாண்டு கடைசி 1670க்கு பிறகுதான் அந்த கருத்தே வந்து உருவானது அப்படின்னு மாதிரி சொல்றாரு. பிரெஞ்சு புரட்சி எப்ப நடந்தது? 18ஆம் நூற்றாண்டில் நடந்துச்சு. 1780 அந்த காலகட்டங்கள் 60 இந்த காலகட்டங்கள் நடந்துச்சு. கிட்டத்தட்ட அது 18ஆம் நூற்றாண்டுல நடந்த புரட்சி. அப்ப ஒரு நிலத்தை ஒரு பணப்பொருளாக வைத்துக்கொள்வது அல்லது பணப்பொருளாக அதை பயன்படுத்துவது என்ற கருத்து உருவாவதற்கு முதலாளித்துவம் என்பது வளர்ச்சி அடைந்திருக்கணும் என்பதுதான் தொடர் இங்கே சுட்டி காட்டுறத நம்ம பார்க்கலாம். அப்போ இது சம்பந்தப்பட்ட வாதங்களை நம்ம பின்னால் கூட பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய நிலத்தின் மதிப்பு என்ன அப்படின்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய உள்கடையில் இருக்கக்கூடிய ஒரு இதுவும் நகர்ப்புறத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலத்துக்கும் இருக்கக்கூடிய மதிப்புகள் என்பது வேறு என்பதை நம்ம பார்க்குறோம். இந்த மதிப்பு என்பது எவ்வாறு உருவானது என்பதெல்லாம் நம்ம பெரிய விஷயம் நம்ம நிறையா படிக்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு நிலத்தையோ அல்லது ஒரு அசையாத ஒரு உடைமையையோ ஒரு பணப்பொருளாக பயன்படுத்தியதில்லை. இப்படிப்பட்ட ஒரு கருத்து உருவாகணும்னாலே முதலாளித்துவம் கிட்டத்தட்ட ஒரு முழுமையான வளர்ச்சியை அடைந்திருக்கணும் என்பதுதான் தொடர் இங்கே சொல்லக்கூடிய கருத்து. மனிதனை கூட பணப்பொருளாக அடிமை நிலையில் இருக்கும்போது அவனை ஒரு பணப்பொருளாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கான உதாரணங்களையும் தொடர் சொல்றார். இதுதான் அதில் உள்ள குறிப்பாக சொல்ல வேண்டியது. மற்றதெல்லாம் தோழர்களை குறிப்பாக சொல்லிட்டீங்க. நன்றி தோழர்களே. மேலே போகலாம். நன்றிங்க தோழர். வேற ஏதாச்சும் கேள்விகள் கருத்துக்கள் இருக்குங்களா? தோழர் ஒரு 2 minutes பிரேக் தோழர். சரி. ஓகே தோழர். தோழர் ஆரம்பிச்சலாம் தோழர். ஓகே தோழர். அடுத்த பக்கம் எடுத்துருக்கீங்க 130 இல்லையா? 130ஆம் பக்கம். அந்த சின்ன பத்தி 1 2 3 பத்தி படிச்சிருக்கு தோழர். சரி. 3 இல்லை 4 பத்தி படிச்சிருக்கு. சரி. பரிவர்த்தனையானது வட்டார பந்தங்களை உடைத்து கிளப்புவதும் சரக்குகளின் மதிப்பு ஸ்தூலமற்ற மனித உழைப்பின் உருவாக மேலும் மேலும் விரிவடைவதும் இவ்விகிதாச்சாரத்திலோ அதே விகிதாச்சாரத்தில் ஒரு சர்வ பொது சமூக பணியை ஆற்றிடத்தக்கவையாய் இயற்கை தந்துள்ள சரக்குகளோடு பணம் என்னும் தன்மை ஒட்டி கொள்கிறது. உயர்நிலை உலோகங்களை ப்ரெஷியஸ் மெட்டல் அச்சரக்குகளாகும். தங்கமும் வெள்ளியும் இயற்கையாகவே பணம் அல்லவென்றாலும் பணம் இயற்கையாகவே தங்கமும் வெள்ளியுமாகும் என்ற கூற்றின் உண்மை பணத்தின் பணிகளுக்கு இசைவான இவ்வுலோகங்களின் பௌதிக குணங்களால் மெய்ப்பிக்கப்படுகிறது. ஆயினும் இந்த கட்டம் வரை பணத்தின் ஒரே ஒரு பணி மட்டுமே,
அதாவது சரக்குகளது மதிப்பின் புலப்பாட்டு வடிவமாக அல்லது அவற்றின் மதிப்பு பருமன்கள் சமூக வழியில் தெரிவிக்கப்படுவதற்குரிய பொருளாக பயன்படுவது என்ற பணியை மட்டுமே நாம் கண்டுள்ளோம். எந்த பொருளின் ஒவ்வொரு மாதிரியும் ஒரே விதமான பண்புகளை வெளிப்படுத்துகிறதோ அந்த பொருள் மட்டும் மதிப்பின் பொருத்தமான புலப்பாட்டு வடிவமாக ஸ்தூலமற்ற வேறுபடுத்தப்படாத ஆதலால் சமமான மனித உழைப்பின் தக்க உருவாக திகழ முடியும். மறுபுறம் மதிப்பு பருமன்களிடையேயான வேறுபாடு முழுக்க அளவு வழிபட்டது என்பதால் பணச்சரக்கு அளவு வழி வேறுபாடுகளுக்கு மட்டுமே இடமளிப்பதாக இருக்க வேண்டும். எனவே விருப்பம் போல் பிரிக்கத்தக்கதாகவும் அதேபோல் மீண்டும் இணைக்கத்தக்கதாகவும் இருக்க வேண்டும். தங்கமும் வெள்ளியும் இயற்கையாகவே இந்த குணங்களை பெற்றுள்ளன. பணச்சரக்கின் பயன் மதிப்பு இரட்டைத்தன்மையாகிறது. சரக்கு என்ற விதத்தில் அதன் தனிவகை பயன் மதிப்போடு எடுத்துக்காட்டாக தங்கமானது பல்கட்டுவதற்கும் சொகுசு பண்டங்கள் முதலானவற்றின் கச்சா பொருளாகவும் பயன்படுகிறது. கூடுதலாக அது குறிப்பான சமூக பணியிலிருந்து தோற்றமெடுக்கிற வடிவ முறையிலான பயன்மதிப்பு ஒன்றையும் அது பெறுகிறது. எல்லா சரக்குகளுமே அவற்றின் சர்வ பொது சமதையாகி பணத்தின் குறிப்பான சமதைகள் மட்டுமே என்பதால் அவை சர்வ பொது சரக்காக இருக்கும். எல்லா சரக்குகளுமே அவற்றின் சர்வ பொது சமதையாகிய பணத்தின் குறிப்பான சமதைகள் மட்டும் என்பதால் அவை சர்வ பொது சரக்காக இருக்கும். பணம் தொடர்பாக குறிப்பான சரக்குகளின் பாத்திரம் வகிக்கின்றன. அடிக்குறிப்பு 52 50 51 52 மூணுமே பிரச்சனை. கால் மார்க்ஸ் கொண்டு வந்தது பக்கம் 135. உலோகங்கள் அவற்றின் இயல்பினாலேயே பணமாகின்றன. காலியாக இல்லைங்க போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு 2 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் ஓகே ஓகே ஆச்சு போயிடுவோம். அடிக்குறிப்பு 51. இது பற்றி மேலும் விவரங்கள் அறிய மேற்குறிப்பிட்ட எனது நூலில் உயர்நிலை ஊடகங்கள் பற்றிய அத்தியாயத்தை பார்க்கவும். 52. பணமே சர்வ பொது சரக்கு. வெறி கொண்டு வந்தது ஒரு பொருளாதார வெறி வெறி ஓகே. ஸோ யாராவது முயற்சி பண்ணுறீங்களா? அதாவது பரிவர்த்தனை வந்து வட்டாரத்தில் லோக்கலைஸ்டாக இல்லாமல் அது வந்து விரிவடைஞ்சு போயிட்டே இருக்கும்போது என்னவா மாறுது அப்படின்னா சரக்குகளின் மதிப்பு ஸ்தூலமற்ற மனித உழைப்பின் உருவமாக வந்து அது வந்து விரிவடையுது. அப்போ அந்த எந்த விகிதாச்சாரத்தில் அது வந்து உற்பத்தி செய்யப்படுதோ அதே மாதிரி அந்த ஸ்தூலமற்ற மனித உழைப்புக்கான சரக்குகள் வந்து வரும்போது ஒரு பொதுவான ஒரு சமதை வந்து விரிவடை ஒரு பொதுவான சமதை வந்து தேவைப்படுது. அப்போ அதோட இயற்கை வடிவமாகவே அது கைமாற்றக்கூடியதாக இருக்கணும், எளிமையானதாக இருக்கணும். இப்படி ஒரு பொதுவான பண்புகள் இருந்தால் தான் அது ஈஸியாக வந்து அது ஒரு சமதியாக வந்து எல்லா இடத்துக்கும் வெளியில் கொண்டு வரதுக்கான ஒரு விஷயங்களாக இருக்கும். இப்போ இயற்கையாக வந்து வரக்கூடிய ஒரு சரக்கு வடிவத்தில் ஒன்றுக்கு எது இருக்குது அது இருக்குன்னா மெட்டல்ஸ்க்கு தான் அது இருக்குது, உலோகங்களுக்கு தான் வந்து அது வந்து செய்யக்கூடியதாக ஒரு இயற்கையாகவே அதுக்கான வடிவமாக வந்து அது கடைசி 2 சின்ன பற்றி படிக்கிறோம். நீங்கள் அதை மட்டும் விட்டுட்டு மற்றது பேசணும். நீங்கள் பேசவே இல்லை. சொல்லுங்க. கடைசி 2 சின்ன பற்றி மட்டும் விட்டுட்டு அவங்க இயற்கையை வந்த உடனே நாட்டில் சர்ஜரி புரியும். ஏன்னா அது ஊட்டிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். சொல்லுங்க. அப்போ இயற்கையாகவே அதுக்கு வந்து அந்த பௌதிக குணங்கள் இருக்குது.
சொன்ன மாதிரி இது பண்ணிக்கலாம், எப்படி வேணால் அது பண்ணிக்கலாம். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது, அது தேய்மானம் போகிறது, அது ரொம்ப ரேரான தேய்மானம். அது மாதிரி இருக்குது. மஞ்சள் பிசாசு அதாவது நம்ம என்னவா பார்த்துருக்கோம் அப்படின்னா, பொதுவாக வந்து பணத்துக்கு என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு மதிப்பு, ஸ்தூலமற்ற ஒரு மதிப்பு வடிவத்தை வந்து கைமாற்றத்துக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமா மட்டும்தான் அந்த டைமில் வந்து அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய அதோட பணியை வந்து நம்ம பார்த்துருக்கோம். வேறு விதமான பண்புகளையும் அது வந்து வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. பொருத்தமான புலப்பாடு வடிவம் ஸ்தூலமற்ற வேறுபடுத்தப்படாத சமமான மனித உழைப்பின் தக்க உருவாக திகழ வேண்டும். அதாவது வந்து எல்லா ஸ்தூலமற்ற விருப்புக்கும் வெவ்வேறான ஸ்தூலமான உழைப்பு வடிவத்தில் வெவ்வேறான விஷயங்களாக இருக்கும்போது கூட அதை வந்து சமதை செய்யக்கூடிய ஒரு பொருளாக வந்து அது இருந்தால் மட்டும்தான், அந்த குணம் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம சமதியாக அது நிற்கும் அப்படின்ற விஷயத்துக்கு வராது. அதே சமயத்தில் இது அளவு வழிபாடு, அளவு ரீதியாக கைமாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு பண்பு வந்து அதுக்கு கூட வந்து இருக்கணும். அப்போ தங்கமும் வெள்ளிக்கும் வந்து இயற்கையாகவே இது வந்து இருக்குது. இத்தனை கிராம் தங்கம் இருக்கக்கூடியதுக்கு இத்தனை அது மதிப்பு இருக்குது. சின்ன பரிமாற்றத்தை வச்சுக்கலாம், பெரிய பெரிய பரிமாற்றங்கள் பெரிய ஒரு விஷயம் வச்சோம்னா பிரச்சனை. சின்ன விஷயங்கள் வந்து அவ்வளோ மதிப்பான ஒரு மாட்டுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். பரிவர்த்தனைன்னு வரும்போது பெருசு சிறுசுங்கிறதால அளவு இல்லைங்க. ஆனால் சிறுசாக இருக்கும்போது அதுக்கு தேவையான ஒரு அளவுக்கு இப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தூலமற்ற உழைப்பு தேவையான தங்கத்தை கொடுக்கணும் அப்படின்னா அங்கே வந்து 1 பவுன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 1 கிராம் கொடுத்தா போதுங்கும் போது அந்த 1 கிராமாக பிரிக்கக்கூடிய ஒரு இது, அதாவது சின்ன பொருள் கைமாற்றத்திலிருந்து பெரிய பொருள் கைமாற்றம் வரைக்குமான விஷயங்களை செய்யக்கூடியதாக வந்து அந்த பண வடிவம் வந்து இருக்கணும். இப்போ வந்து அது 1 காசு 2 காசு 3 காசு இல்லைன்னா இது ஒரு தங்கத்துக்கு வந்து இத்தனை வெள்ளி காசுகள், இத்தனை செம்பு காசுகள். அப்போ உலோகங்களுக்கு அது வந்து இருக்கு, உலோகங்களுக்கு அது இருக்குது. அப்போ நீங்கள் வந்து 100 செம்பு காசுகள் வந்து ஒரு தங்க காசுக்கு வந்து இணையாக இருக்கும். அப்போ சாதாரண கொஞ்சம் உப்புக்கு வந்து நம்ம இந்த தங்க காசை கொடுத்து மாற்ற முடியாது. இன்னொன்று பணப்புழக்கம் வந்து அந்த அளவுக்கு பெரியதாக இருக்கக்கூடிய உற்பத்தி முறையும் கிடையாது. அப்போ இந்த ஒரு சூழலில் எது வந்து ஆப்டாக இருக்குன்னா இந்த உலோகங்கள் தான் வந்து ரொம்ப வந்து பொருத்தமான ஒரு வடிவமாக இருக்குது. பொருத்தமாக கைமாற்றக்கூடிய சின்ன பரிமாற்றத்துலேருந்து பெரிய பரிமாற்றத்துக்கு செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இப்போ பண சரக்கின் பயன் மதிப்பு இரட்டை தன்மையாகிறது. அப்போ இந்த மெட்டல்ஸ்க்கு சரக்கு இந்த பயன் மதிப்புக்கு 2 இரட்டை தன்மை இருக்குது. ஒன்று என்னென்னா அதையே வந்து ஒரு பயன் மதிப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதை வந்து உலோகங்கள் வந்து எதுக்கு நகையா ஏதோ மெட்டலா இல்லை, அது வந்து இந்த பள்ளம் சாப்பிட இந்த மாட்டோட்டியில் ஃப்ரூட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், வாழை யூஸ் பண்ணிக்கலாம், கைப்பிடி யூஸ் பண்ணிக்கலாம். தங்கத்துக்கு இது உலோகம் இல்லை உலோகங்கள்னு சொல்லுவோம். தங்கம் தான் அந்த இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ தங்கத்தை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இப்போ தங்கத்துக்கு அது நம்ம என்னன்னா பணம், அது பணச்சரக்கு ஆயிடுச்சுன்றதுக்காக நம்ம அது வெறும் பணச்சரக்குன்னு மட்டுமே நம்ம பார்க்கல. அதுக்குள்ள பயன் மதிப்பும் இருக்கு. என்ன வகையான பயன் மதிப்புன்னு பார்த்தோம்னா அது பல்லு கட்டுறது, நகைகளை உபயோகப்படுத்துறது, அந்த மாதிரியான பயன் மதிப்புகளும் இருக்கு. இப்போ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்லா சரக்குக்குமே அது ஒரு சர்வ பொது சமதையாக அந்த தங்கன்ற பணன்றது வந்துருச்சு. எல்லா பொருளுக்குமே சர்வ பொது சமதை அப்படின்ற மாதிரி தங்கம் வந்து பணன்றது வந்தாச்சு. அப்படி வந்தாலும் அந்த சர்வ பொது சமதையாக இருக்கிறதும் ஒரு வகையில் சரக்கு தான். அந்த சரக்கு தான் பணம் அப்படின்றார். ஓகே, இப்போ எல்லா சரக்குமே அது எல்லா பொருளுக்கும் சர்வ பொது சமதையாக நிற்கிது பணன்றது. ஆனால் பணமும் ஒரு சரக்கு தான் அப்படின்னு பாரு. சரி, ஓகே. தோழர் வேற யாராவது சொல்றீங்களா? இல்லை தோழர்கிட்ட போயிடலாங்களா? தோழர், முதல்ல பரிவர்த்தனை வந்து ஒரு வட்டார அளவுக்குள்ள நிகழுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த வட்டார அளவுக்குள்ள அது ஏற்கனவே இங்க உற்பத்தி ஆகக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் தான், ஒரு சரக்கு தான் அங்கே வந்து அதனுடைய பணமாக பயன்பட முடியும். ஆனா வட்டார அளவுகளை மீறி பரிவர்த்தனை என்பது நடக்கும்போது இப்ப எல்லா வட்டாரங்களுக்கும் பொதுவான ஒரு சரக்கு வந்து பணமாக முடியும். அப்ப இந்த விநியோகம் என்பது அல்லது பரிவர்த்தனை என்பது எந்த அளவுக்கு மேலும் மேலும் விரிவடையுதோ அந்த விரிவாக்கத்துக்கு ஏற்ற விதமாக ஒரு சர்வ பொது சமதை
என்பது வந்து இந்த ஒரு சமதையா இங்க வரணும். அப்ப அந்த சரக்கு என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஒரு சரக்கு தான் சமதையாக மாற முடியும். அதே போல சர்வ பொது சமதையாகவும் ஏதாவது ஒரு சரக்கு தான் ஆக முடியும் என்ற அடிப்படையில தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க வந்து சர்வ பொது சமதையாக மாறக்கூடிய ஒரு சரக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய தங்கம், வெள்ளி என்ற அந்த பிரீசியஸ் மெட்டல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்நிலை உலோகங்கள் தான் இங்க வந்து பணச்சரக்காக மாறுது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, தங்கமும் வெள்ளியும் இயற்கையாக பணம் அல்ல, அவை இயற்கையாகவே என்னவா இருக்கு, மெட்டலா இருக்கு, உலோகங்களா இருக்கு. ஆனா பணம் என்பது இயற்கையாகவே தங்கமும் வெள்ளியும் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க வந்து தங்கமும் வெள்ளியும் இந்த சமூக நிலைமைகள்ல அனைத்து விதமான சரக்குகளுக்கும் பரிமாற்றம் செய்யக்கூடிய அல்லது அவற்றின் மதிப்புகளை தன்னுடைய பயன் மதிப்பின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சர்வ பொது சமதையாக இருக்கின்ற காரணத்தினால தங்கமும் வெள்ளியும் இயல்பாகவே பணமாக அங்கே இருக்கு என்பதை பார்க்கிறோம். அது பணம் என்பது இயற்கையாகவே தங்கமும் வெள்ளியாக இருக்கு, மற்ற சரக்குகள்லாம் அந்த இடத்துக்கு வர முடியல என்பதையும் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த தன்மை வந்து எப்படி நம்ம நிரூபிக்கிறது அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து இரண்டு பொருட்களை பரிவர்த்தனை செய்யும் போது அங்கே மதிப்பு என்பது வந்து எந்த அதனுடைய மதிப்பின் பௌதிக குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து அளவு ரீதியாக தான் மதிப்பு என்பது அங்கே நிர்ணயிக்கப்படுகிறது என்பதையும் பார்க்கிறோம். அப்போ மதிப்பு என்பது அளவு ரீதியாக நிர்ணயிக்கப்படும் போது, அளவு ரீதியாக அதை அளக்கப்படும் போது, இந்த அதற்கு சமதையாக வரக்கூடிய அந்த பணப்பொருளும் அளவு ரீதியாக அங்கே வந்து பகுக்கக்கூடியதா இருக்கணும் அல்லது தொகுக்கக்கூடியதா இருக்கணும், ரெண்டும் நடக்கணும். இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம், ஒரு கிராம் தங்கம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து 1 மில்லிகிராம் வரைக்கும் நம்ம பகுத்து கொண்டே போக முடியும். அப்ப அந்த 1 மில்லிகிராம் வரைக்குமான அந்த அளவுகள் அடிப்படையில நம்ம சரக்குகளை பரிமாறிக்கொள்ள முடியும். அதே நேரத்துல பெருவாரியான சரக்குகள் வரும்போது அது வந்து 1 கிலோ வரைக்கும் அல்லது 1 டன் வரைக்கும் கூட அவற்றை தொகுப்பாக நம்ம கொண்டு போக முடியும். அந்த அடிப்படையிலும் தங்கமும் வெள்ளியும் இந்த அளவு ரீதியாக அவைகள் வந்து பகுக்க முடியும், தொகுக்க முடியும் என்ற அடிப்படையில அது வந்து மதிப்புகள் என்பது அளவு ரீதியாக நிர்ணயம் செய்யக்கூடிய காரணத்தினால இந்த பணச்சரக்கு என்ற அந்த தங்கம் என்பதும் வெள்ளி என்பதும் அளவு ரீதியாக பகுக்கக்கூடிய ஒரு பௌதிக குணம் இருக்கின்ற காரணத்தினால அது வந்து சர்வ பொது சமதையாக இங்கே ஆகி விடுகிறது என்பதையும் நம்ம பார்க்கலாம். அதே போல இந்த பணச்சரக்காக நம்ம சொல்லக்கூடிய ஏற்கனவே தங்கமும் வெள்ளியும் சரக்காகவே இருக்கு. அது பணச்சரக்காக ஆகின பிறகு கூட அது இரட்டைத்தன்மை அதனுடைய பயன் மதிப்புல இருக்கு. ஒண்ணு அது பணமாக பயன்படக்கூடிய ஒரு பயன் மதிப்பு என்று பார்க்கிறோம். மற்ற சரக்குகளின் மதிப்பை தன்னுடைய பயன் மதிப்பால், அதாவது 1 கிராம் என்று சொல்லக்கூடிய அந்த தங்கத்தின் அளவால் சொல்லலாம். இப்ப பயன் மதிப்பால் அது தெரிவிக்கக்கூடிய ஒரு சமூக செயலை அது செய்கிறது. அப்ப அது சர்வ பொது சமதையான ஒரு பொருளாக இங்கே இருக்கு, பணச்சரக்காக இருக்கு. அதே நேரத்துல அது வந்து ஒரு சரக்காகவும் பணச்சரக்காக மட்டுமின்றி தனிப்பட்ட ஒரு சரக்காகவும் அது வந்து பயன்படுது என்ற அடிப்படையில் அது இரட்டைத்தன்மையுடைய பயன் மதிப்பை பொறுத்த வரைக்கும் இரட்டைத்தன்மை உடையதாக அது இருக்கு என்பதையும் பார்க்கிறோம். அது தனிப்பட்ட சரக்காகவும் இருக்கு, சமூகத்தன்மையுள்ள பணச்சரக்காகவும் அது இருக்கு என்பதுதான் இங்கே சொல்லக்கூடியதாக இருக்கு. அதோட இந்த கடைசி பறவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சமதை அப்படின்னு பார்த்தோம்னா, பணம் என்பது ஒரு சர்வ பொது சமதையாக தங்கம் வெள்ளியில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதற்கு எதிராக வரக்கூடிய ஒவ்வொரு சரக்கும் குறிப்பிட்ட ஒரு சரக்காக அது இருக்கு என்பதையும் பார்க்கணும். அப்போ 1 கிராம் தங்கத்துக்கு சமதையான ஒரு குறிப்பிட்ட ஒரு சரக்காக ஒரு நாற்காலி இருக்கலாம்.
அல்லது ஒரு டேபிள் இருக்கலாம், அல்லது ஒரு டிவி இருக்கலாம். அப்ப இந்த சர்வ பொது சமதை என்று சொல்லக்கூடிய இந்த சரக்குக்கு எதிராக குறிப்பான சரக்காக இந்த பரிவர்த்தனை செய்யக்கூடிய பொருட்கள் என்பது இருக்குது என்பதை தோழர் மார்க்ஸ் இங்கே வந்து குறிப்பிட்டு சொல்றார் தோழர். ஆக இங்க பணம் என்பது ஒரு சர்வ பொது சரக்காக ஆகிவிடுகிறது என்பதை அந்த வெறி என்பவர் சொல்றாரு. இதுதான் அந்த இதுல சொல்ல வேண்டியது. இது சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தோழர்கள் கேட்கலாம். கேள்விகள் கருத்துக்கள் ஏதாவது இருக்குங்களா தோழர்? இன்றைய அமர்வு இதோடு நிறுத்திக்கலாம் தோழர். ஓகே தோழர்களே. கொஞ்சம் அந்த வெயில் தாக்கம் தோழருக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குது. நன்றி நன்றி தோழர். நன்றி.